ஒரு பாதுகாப்பியம் 12/1/2015 திங்கட்கிழமை ஸ்ரீவேதவியாச தபோவனத்தின் மார்கழி மகோத்சவ நிகழ்ச்சியிலே பின்மாலை நிகழ்ச்சி 7:02 மணிக்கு திருமுறை தலங்களும் பெரியவாளும் பிரம்மஸ்ரீ கணேசன் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அவர்களை ஸ்ரீவேதவியாச தபோவனத்தின் சார்பாக வருகிறார்கள் என்று வரவேற்கின்றேன். நேற்றைய திருமுறை தலங்களும் பெரியவாளும் என்ற உரையிலே புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம் இதிலே சுகதுக்கங்களை சமமாக எடுத்துக்கொண்டு லாப நஷ்டங்களையும் மான அவமானங்களையும் சமமாக பாவித்து கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக ஆனந்தம் இருக்க வேண்டும், மோட்சத்தை நோக்கி முயற்சி செய்ய வேண்டும், ஜீவன் முக்தர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தோம். பக்தியை பற்றி கூறும்போது நம்பியாண்டார் நம்பியை பற்றி கூறினார். அந்த பக்தி இன்று காலையில் நைவேத்தியம் பண்ணும்போது தோணியது, அப்படி பகவான் சாப்பிடுகிறார் என்றால் தினமும் ஒரு டம்ளர் வைக்கிற இடத்தில் 1.5 டம்ளர் கூட வைக்கலாமே என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அப்படி ஒரு வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பதை ஒரு பக்தி அழகாக நம்பியாண்டார் நம்பி மூலமும் மற்ற உதாரணங்கள் மூலம் எடுத்து கூறினார். இன்றைய நிகழ்ச்சிக்கு காத்திருக்கிறோம். ஸ்ரீகுருவாக ஓம் கருணநிலையம் தேவம் தேவத்ரம் சதுர்புஜம் விசண்டிகமஹம் வந்தே சர்வவிக்னோபசாந்தயே வாக்குண்டாம் நல்லவனுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனிமுடங்கால் பூக்கொண்டு துப்பார் திருமே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் விஷார்வாகமக்கு ஸ்ருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யாத்யமன்மஸ்மதாச்சார்யவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். புண்டரீகாயுதே சண்டிச்சராச்சரசவித்ரிசாமுண்டே முனிகுஹார்ணே குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி கருணாக்ஷே. குருப்ரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு க்ஷேத்திரங்கள்ல க்ஷேத்திரமே விசேஷம்தான், எல்லா க்ஷேத்திரமும் விசேஷம்தான். அந்த பெருமைக்கு நம்ம பெருமை சேர்க்கிறாப்புல இருக்கு. மகான்கள்லாம் போய் அங்கே தரிசனம் பண்ணி அந்த சுவாமியை புகழ்ந்து பாடுறது அப்படிங்கிறது. அப்படி பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல தேவார மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், இன்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இவங்க 3 பேரும் சில க்ஷேத்திரங்கள்ல 3 பேருமே போய் பார்த்து பாடியிருக்காங்க. சில க்ஷேத்திரங்கள்ல 2 பேர் மட்டும் போய் பாடி தரிசனம் பண்ணி பாடியிருக்காங்க. சில க்ஷேத்திரங்கள்ல ஒருத்தர் மட்டும் போய் பாடி தரிசனம் பண்ணியிருக்கார். இப்படி எப்படி இருந்தாலும் அது பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த மும்மூர்த்திகளும் போய் இதில் யாரும் 3 பேர் போயிருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் போயிருந்தாலும் சரி, அது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு நமக்கு சிறப்பு பெற்று இருக்கு. அப்படி பல க்ஷேத்திரங்கள் வைஷ்ணவத்தில் மங்களாசாசனம் பண்ணின ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்வார்கள் போய் எந்தெந்த க்ஷேத்திரங்கள்ல பார்த்து திவ்ய பிரபந்தத்தில் பாடியிருக்காளோ அதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணின ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். சைவத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமானது தலையாயது கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம். சைவத்துக்கு ரொம்ப தலைமை ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் இந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம். சித் அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், வெளி, ஸ்பேஸ். சித்துனாக்க உள்ள ஹிருதயம், இதயாகாசம் அப்படிங்கிறது தான் சிதம்பரம். ஆகாசம்னா வெளியிலனா இங்கே இருக்குது அப்படின்னு, அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துக்குள்ள அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது அத்தனையும் நமக்குள்ளே வரும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதமயமானது, நம்மளோட சரீரம் பஞ்சபூதமயமான சரீரம். அந்த துவக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கிற இந்த ஃப்ரெஷ் ஸ்கின், இது எல்லாமே பிருத்திவி தத்துவம், பிருத்திவினால மக்கக்கூடியது. உள்ளுக்குள்ளதான் வாயு இருக்கு தெரியுது, லிக்விட் இருக்கு, அப்பு பிளட்டு முதலானதெல்லாம் நமக்கு நீர் பொருளாக இருக்கு. அக்னி, ஜாடராக்னி அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள ஒரு ஹீட்டர் பகவான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மூலாதாரத்தில். அது எப்போதும் கனந்துட்டே அணையாத இருக்கு. அணைஞ்சு விட்டுனா அவ்வளோதான். இப்படி உள்ள இருக்கிற நெருப்பு அணைஞ்சு விட்டோம்னா மேலே நெருப்பு வைக்க வேண்டியதுதான். இந்த உஷ்ணமும் எவ்வளவு அளவு இருக்கலாமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது கூட போச்சுனாலும் அவ்வளோதான். ஜெனி பொறுத்து அப்படிங்கிறதா 104 110 டிகிரி டெம்பரேச்சர் ஏறிட்டுன்னா சரீரம் தான் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்காக கீழே போயிடுதுன்னா சிக்கெட்டு போயிடுதுன்னா அதுவும் சரியாக வரல. இப்படியும் போகக்கூடாது, கூடவும் கூடாது, குறையவும் முடியாது, அப்படியே இருக்கணும். சரி, இப்போ பஞ்சபூதங்கள 4 இருக்கிறத பார்த்தாச்சு, நமக்கே தெரியாது விசிபிளா. பிருத்திவி ஸ்வரூபமான இந்த சரீரத்தில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்கின் முதலான எல்லாமே பிருத்திவி தான், மண்ணால் ஆக்கப்பட்டது தான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அப்படின்னு ஒரு சித்தர் பாடல். தோண்டி அப்படின்னா தோண்டினாலே இப்போ என்னன்னு தெரியாது. குடம், குடம்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியாது. நீங்க ஓட்டுக்காக ரசாயனம்னா கொடுத்தாவனா தெரியுமோன்னு தெரியாது. தண்ணியை குடிச்சு வச்சுக்கிறதுக்கு குடம், அடிவாகம் பெருசா, நடுப்ப பெருசா இருக்கும், அடியில குறுகலா இருக்கும், மேல இன்னும் குறுகலா இருக்கும். அந்த பெரிசா இருக்கிறது குடம், அதுவே சின்ன சைஸா இருந்தா தோண்டி, அதையும் விட சின்னதா இருந்தா சொம்பு, மீடியம் சைஸ்ல இருக்கிறது தோண்டி அப்படின்னு பேரு. ஆண்டி தோண்டி எதையும் அமைக்காக அவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது மண்ணால ஆக்கப்பட்ட ஒரு தோண்டி அப்படின்னு சித்தரோட ஸ்டேட்மெண்ட். அப்படின்னாலே பிருத்திவி சரீரம். இப்படி 4 தெரியுது. நெருப்பு இருக்கிறது தெரியுது, நீர் இருக்கிறது தெரியுது, காற்று இருக்கிறது தெரியுது, சுவாசம் வாயில வந்து இருக்கு, காற்று இருக்கிறது தெரியுது, மண் இருக்கிறது தெரியுது. ஆனால் ஆகாசம் எங்க இருக்குங்க? அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ், ஹிருதயாகாசம், சித் அம்பரம். இப்படி வெளியில தான் இருக்கு, அதுவே தான் நம்ம உள்ளேயும் இருக்கு. இதுதான் அண்டத்துல இருக்கிறது, பிண்டத்துக்குள்ளே. அந்த சிதம்பரம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஹிருதயஸ்தானமா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது.
ஒரு மனுஷன் அப்படின்னா அவனுக்கு ஹார்ட் இருக்கிறாப்புல இந்த விராட் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விராட் புருஷனுக்கு ஹார்ட் எது? சிதம்பரம். அது தமிழ்ல சிற்றம்பலம் அப்படின்னா, சிற்றம்பலம் அப்படின்னாக்க சின்ன அம்பலம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. சித் அம்பலம் தான் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதய வழி அப்படிங்கிறோம். அது உள்ளுக்குள்ள ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதோ கையில் ஏதோ வந்துருக்கு, காலில் ஏதோ வந்துருக்கு, தலையில் ஏதோ வந்துருக்கு, எங்கேயோ ஏதோ ஒரு நமக்கு உடம்புல ஏதாவது உபதிரவம் அப்படின்னா முதல்ல டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன பண்ணுறாருங்க, முதல்ல ஹார்ட்டை செக் பண்ணுறது. எடுத்து உடனே ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வச்சு இப்படி வச்சு பார்த்து முதல்ல ஹார்ட் சரியாக இருக்கான்னு தான் பார்க்குறான். எந்த ப்ராப்ளத்துக்கு போனாலும் சரி முதல்ல ஹார்ட் சரியாக இருக்கா அப்படின்னு. இதுலேருந்தே தெரியுது அதோட இம்பார்ட்டன்ஸ். வேறு எது சரியாக இருக்கோ இல்லையோ அது முதல்ல சரியாக இருந்ததுன்னா மற்றதெல்லாம் சரி பண்ணி விடலாம் அப்படிங்கிறது தீர்மானம் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக. அப்போ இதையே இங்கேயே நாம ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுதுங்க, உலகத்துல இத்தனை ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளவு சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் செட் பண்ணணும்னா முதல்ல இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணணும், அது சரியா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்படி ஆகிருந்ததுன்னா மற்றெல்லாம் சரி பண்ணிடலாம்ங்கிறப்ப இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு, நஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எப்போ சரி பண்ணலாம் அப்படிங்க. இந்த விராட் புருஷனோட ஹிருதயஸ்தானமான சிதம்பரம் சரியா இருந்ததுன்னா மற்றதெல்லாம் சரியா இருக்கும். என்ன சார் அது, சிதம்பரத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு. அந்த சிதம்பரத்துக்குள்ளேயும் ஒரு ஓசை இருக்கு இல்லையா, நம்ம ஹார்ட்டுக்குள்ள என்ன டப் 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 அப்படின்னு ஒரு அது சரியா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறது அந்த சப்தமே நமக்கு ஒரு இண்டிகேஷனா இருக்கு. ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கறதே என்ன பண்ணுறது, இந்த சத்தத்தை தான் பார்க்கலாம் கேட்கறான். நமக்கு வேணா வெளியில தெரியல அந்த சத்தம், ஆனா அதை வச்சு பார்த்தாக்க தெரியுது, டாக்டருக்கு அதில் கேட்கறது. அந்த ஹார்ட்டுக்குள்ளேயும் அந்த சத்தம் இருக்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன், அந்த ஹார்ட்டு அப்படி சுருங்கிறது வெளியேறது, சுருங்கிறது வெளியேறது, அதுவும் ஒரு அர்த்தமா இருக்கு. அதைத்தான் காலப்போக்கில் ஆடி காமிக்கிறது. ஈஸ்வரன் அங்க மட்டும் ஆடுறாப்புல இருப்பாங்க. ஆடுற போஸ் என்ன அப்படின்னு சிதம்பரத்தில் ஒண்ணுமே இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் தான் அது. அப்போ அந்த சப்தம் சரியா இருக்கு அப்படின்னா எல்லாம் சரியா இருக்குங்கிறப்ப அந்த சிதம்பரத்துல அதுலேயும் சென்டர் ஆஃப் த ஹார்ட்டாக இருக்கிற அதோட ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கிற அந்த சித் சபை அப்படின்னு சொல்லக்கூடிய தஹராகாசம் அப்படின்னு அதுக்கு பேர். தஹர ஆகாசம் அப்படின்னா இதய வழி அப்படின்னு அர்த்தம். அங்க இருக்கிற அந்த இடம் சரியா இருந்ததுன்னா அது சரியா ஃபங்க்ஷன் பண்ணிட்டுன்னா இது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த சிதம்பரத்துல அந்த நடராஜாவோட கோவில்ல அந்த சந்நிதியில ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டா இருந்ததுனால் இருக்குமே, ஆனால் ஹார்ட் சரியா இருக்குன்னு அர்த்தம். அங்க சரியில்லைன்னால் அவ்வளவுதான் டேஞ்சர். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது பைபாஸ் தான், பேஸ் மேக்கர் ஏதோ பண்ணியான். அப்படின்னா இப்போ பாருங்க, சிதம்பரம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட், ஒரு ஸ்தானம். அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்க, நம்மளோட ஹிருதயத்துக்குள்ளே என்ன இருக்குங்க, அந்தர்யாமியா அந்த அங்குஷ்ட மாத்திர பிரமாணம் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆத்மா தான் அங்க பரமாத்மாவா நடராஜன் அப்படின்னு
ஒரு மூர்த்தீகரிச்சு இருக்கு. அப்படின்னா சிதம்பரம் தான் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நாம் எல்லாம் நினச்சிருக்கோம் அது ஒரு ஊர், ஒரு டூரிஸ்ட் சென்டர், அதை பண்ணுறது இது பண்ணுறது அங்கே போய் பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிருக்கோம். இல்லை, விராட் புருஷனோட ஹிருதயஸ்தானத்தையாக்கும் நாம் போய் டச் பண்ணுறோம், தொடரும் போகிறோம் அப்படின்னா அங்கே எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், அங்கே போய் இருக்கணும், அதை பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியுது. அதனால்தான் இதை கோயில் கோயில் அப்படின்னு வச்சு நமது சரீரத்திலையும் எனவே உள்ளமே ஒரு கோவில், உள்ளமே ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாரு. ஹிருதயத்தையே கோவிலா வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பகவான் இருக்கு. இதெல்லாம் வார்த்தையா சொல்றது அங்க ஒரு ஊரா இருக்கு, கஷேத்திரமா இருக்கு, அவ்வளவு முக்கியம். அதனால்தான் கோவில் அப்படின்னு அதுக்கு திருப்பெயர். மற்றெல்லாம் கோவில் இல்லையா, இதுக்கு மட்டும் கோவில் ஏன் நடைமுறை கொடுத்தா அப்படின்னா அவ்வளவு முக்கியம் அது. அந்த சிதம்பரம் இந்த சரீரமே பஞ்சபூதமயமானது அப்படின்னு சொன்னோம். அந்த பஞ்சபூதமயமான சரீரத்துல அந்த பஞ்சபூதங்களும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான், பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு இந்த பூலோகத்திலையும் நமக்கு 5 இடங்கள்ல ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் தான் சிதம்பரம். ஆகாச க்ஷேத்திரம் சிதம்பரம். அந்த ஆகாச க்ஷேத்திரம் சிதம்பரத்துல இன்னொரு விசேஷம் என்னென்ன, ரகசியம் அப்படின்னு சிதம்பர ரகசியம் அப்படின்னு நாமளும் போய் பார்க்கிறோம். அப்படின்னு உடனே ஒரு கரையை திறந்து ஏதோ காமிக்கிறார், ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலன்னா என்னென்ன சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்ற வேண்டியது தெரியலாமலே இருக்கு, ஆனா ஒன்றும் புரியல. அது என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எங்கேயாலும் இப்படி எப்படி காமிக்க முடியுமோ அந்த வழி அப்படின்னா தெரியறாப்பே இருக்கு, ஆனா புரியல. ஏனோ பரப்பிரம புரியறாப்பே இருக்கு, ஆனா புரியல. அது சகுணமாகவும் இருக்குங்கிற, ஆனா நெக்குணம். அது நெக்குணம் தாங்கிற, ஆனா சகுணம். அந்த தத்துவத்தை காமிக்கிறது தான், ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறது தான் இந்த சிதம்பர ரகசியம். அங்க ஒரு இந்த பிரபஞ்சமே என்ன சிவசக்தி மயமானது, அதை சிவசக்தி சம்மேளனம் அப்படின்னு ஒரு யந்திரமா பண்ணி அந்த சிவத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுதான் மூலஸ்தானம். அங்க அதுக்கு தங்கத்துல வெல்வெல்லாம் போட்டிருப்பா. நமக்கு இந்த தடையை திறந்தா அந்த வெல்வம் தான் தெரியும். ஸோ அதனால சிதம்பர ரகசியம்னாலே இந்த தொங்கரமான வெல்வம் அப்படின்னு நினைச்சுக்கணும். இல்லை, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த யந்திரம், அந்த யந்திரம் என்னென்ன சிவனும் சக்தியும் இருக்கிற சம்மேளனமா இருக்கிற யந்திரம் அந்த சிதம்பர ரகசியம். ஏன் அங்க கொண்டு வச்சாங்க? நம்மளோட எல்லாம் சீக்கிரட்டா எங்க வச்சுருங்க சார், எல்லாம் நம்மளுக்குள்ளே பத்திரமா ரகசியமா வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. ஏன் நான் புத்தியில வச்சிருக்கேன், ஏன் கட்டில வச்சிருக்கேன், வாயில வச்சிருக்கேன், காலில் வச்சிருக்கேன் சொல்றாலோ, எதுவாக இருந்தாலும் ஒரு ரகசியம்னா கூட நம்மள்டே எங்க இருக்குன்னு இந்த இதயத்துக்குள்ளதான் இருக்கு. இப்படி சாதாரணமா நம்ம வாழ்க்கையில ஒரு மனுஷ சரீரத்துல எப்படின்னா நடக்கிறதோ, எப்படின்னா இருக்கோ, அதுவேதான் அங்கேயும் ஒரு விஷயமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் ஒரு பெரிய பெருமை இருக்கிறது இந்த சிதம்பரத்துக்கு. அந்த சிதம்பரத்துல நடராஜர் அவர் என்ன ஆனந்த தாண்டவம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. நேற்றைக்கே சொன்னோம், இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது சந்தோஷங்கிறது வெளியில் இல்லை, நமது மனசுக்குள்ளதான் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. அதைத்தான் அங்க அந்த சபை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடராஜர் ஆனந்த தாண்டவ மூர்த்தியா இருக்கு. அந்த ஆனந்தம் தான் அதுக்கு என்னென்ன பேரானந்தம். நம்ம
நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நாம ஆசைப்படுறதெல்லாம் சின்ன ஆனந்தத்துக்கு. ஆனால் அங்க என்ன இருக்குங்க, பேரின்பமே இருக்கு. அந்த சிதம்பரம் அப்படி ஒரு உயர்வான க்ஷேத்திரம். அது இது எதுக்கு தெளிவா இருக்கிறது, விவரமா சொல்றா. இதெல்லாம் எல்லாம் முழுக்க தெய்வத்தின் முறையில் விவரமா சொல்லப்படும். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, நாம ஏதோ ஒரு க்ஷேத்திரம் எல்லா கோயிலையும் பார்க்கறதுல அங்கேயும் போய் பார்க்கக்கூடாது. இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு அப்புறம் பார்க்கணுங்கிறது இல்லை, நினைச்சாலே போதும். அப்படி இருக்கிற அந்த க்ஷேத்திரம் தரிசனாது அப்ரசதஸ் அப்படின்னு பார்த்தாலே மோட்சம். அதனால்தான் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு தரிசனம் தான் விசேஷம். ஆருத்ரா தரிசனம் நமக்கு அதுதான் திருவாதிரை அப்படிங்கிறோம். ஆருத்ரானே திருவாதிரைங்கிற நட்சத்திரம், அது ஈஸ்வரனோட பரமேஸ்வரனோட நட்சத்திரம். அதுல மார்கழி மாசத்துல நேரத்துல இந்த ஆருத்ரா ரொம்ப விசேஷமா திருவாதிரை அப்படின்னு நம்ம ஒரு பண்டிகை மாதிரி அதை கொண்டாடுறோம். கடி அன்னைக்கு ஸ்பெஷல். அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாட்டிமெல்லாம் பயமுறுத்துவாங்க, என்னென்ன திருவாதிரை கடி சாப்பிடலைன்னா என்ன நரகம் தான் அப்படின்னு வேற இருக்கு. காரணம் என்ன, அப்படி உள்ள அதுக்கு ஒரு சாங்கிட்டி, அப்படி அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு உயர்வு. அதே கடின்னு வச்சா அதுக்கு பெரிய சொன்னார். பொதுவாகவே கடின்னா சந்தோஷம் ஆட்டம்னு வேறு. கடிக்கூத்து அப்படிங்கிற தமிழ்ல அந்த கடிக்கூத்தே தான் இங்க திருவாதிரையில கடை கூட்டாக எடுத்து. அந்த கடையினாலும் ஆட்டத்துக்கு பேரு சந்தோஷத்துக்கு பேருக்கு. அங்க இருக்கிறவர், அந்த ஊர்ல இருக்கிறவர் என்னென்ன, அங்க இருக்கிறவரும் சந்தோஷமா இருக்கார், ஆடிட்டு தான் இருக்கார், ஆட்டத்துல போஸ்ல இருக்கார், டான்ஸ் போஸ் தான் இருக்கார். ஸோ அதனால ஆடிட்டே சந்தோஷமா ஆடிட்டு இருக்கிறவருக்கு நேவேத்தியம் பண்ற சாமானும் கடியாவே இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அதனால என்னோட கம்பல்சரியாம சாப்பிடணுங்கிறதுனால நீ திருவாதிரைக்கு கடி சாப்பிடலைன்னா, டயபெட்டிஸ் காரணம் இருந்தால் கூட சாப்பிடலைன்னா நேர நரகம் தான். அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு பக்கவாத்தியம் இருந்தால் தான் நல்லா இருக்கு. வருண பாடினா நல்லா இருக்கா, இல்லை ஒரு பக்கவாத்தியம் இருந்ததுன்னா நல்லா இருக்கு, அது போடு. என்னென்ன கைகாலெலாம் அந்த சீசனில் கிடைக்குமோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டம் பண்ணு. இந்த ஸ்வீட்டுக்கு காரம் இன்னும் ஜம்மன் வெண்ணன்னு எடுத்துக்காங்க. இப்படி இந்த களி கூட்டு திருவாதிரை தரிசனம் ரொம்ப முக்கியம். ஆருத்ரா தரிசனம் நாம் என்ன சொல்கிறோம், ரொம்ப கூட்டமாக இருக்கும் சார், அதான் நான் அதில் போய் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்படின்னா என்ன, அவ்வளோ பாவம்னு அர்த்தம். நம்மள்கிட்ட தடுக்கிறது போய் பார்க்கணும். கூட்டத்தில் தான் ஒரு க்ஷேத்திரத்தில் இதுதான் விசேஷம் அப்படின்னா கூட்டம் தான் இருக்கும், கூட்டம் தான் இருக்கணும். 63 மணிக்கு மயிலாப்பூர் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னா அவ்வளோ பாவம்னு அர்த்தம். 63 மணிக்கு தான் போகணும். அப்போ என்னென்ன, இப்போ கபாலீஸ்வரர் பார்க்கலைன்னா கூட உங்களுக்கு குறைஞ்சி போயிடாது. அத்தனை பேர் கபாலீஸ்வரரை பார்க்கறதுக்குன்னு அத்தனை பேர் வந்தாட, அவார்டை பார்த்தாலே போகும். ஒரு க்ஷேத்திரத்தில் விசேஷம் நடக்கிறது, அதில் வந்த ஜனங்களை பார்த்தாலே போகும். திருவாரூர் தேர் அப்படின்னா தேரை பார்க்கணுமோ இல்லையோ, இந்த தேரை பார்க்கணும்னு போனவாளை பார்த்தாலே புண்ணியம் போகும். அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த கூட்டம்னு சொல்லக்கூடாது, கூட்டத்திலையும் போய் பார்க்கணும், கூட்டத்தை தான் பார்க்கணும். மெயினாக இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படி பல சிறப்பு இந்த சிதம்பரத்துக்கு இருக்கு. அந்த சிதம்பரத்தில் அதோட பெருமை இன்னும் பல விஷயங்களே சொல்றாப்புல இருக்கு. 63 நாயன்மார்ல திருநீலகண்டர் அப்படிங்கிற நாயன்மார் அவர் அங்கே வாசம் பண்ணி அவர் எப்படி சத்கதி அடைஞ்சார் அப்படின்னு நமக்கு பெரிய புராணத்தில் தெரியுது. நந்தனா அப்படிங்கிற ஒரு பக்தர், நாயன்மார் ஒருத்தர்,
அவரோட வாழ்க்கையோட லட்சியமே என்ன வந்து அவருக்கு திருநாளை போவார் அப்படின்னு பேர். அவருக்கு ஒரே லட்சியம் வாழ்க்கையில் நினைச்சு ஒரு தரமான சிதம்பரம் போய் பார்த்துட்டு வரும். திருப்பங்கூர் அப்படின்னு பக்கத்துல இருக்கு. அந்த ஊர்ல இருந்தவர் சிதம்பரத்தை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பேரவா. ஆனா அந்த ஊருக்கு போறதுக்கு இவருக்கு ஒரு தயக்கம், பயம். அப்பேற்பட்ட ஒரு கஷேத்திரத்துக்கு போற அளவுக்கு நமக்கு யோகிதை இல்லை. ஏன்னா தான் ஒரு குறைனா பிறந்ததுனால நம்மளோட ஜாதி ஒரு தடையா இருக்கு. அப்படி ஒரு பவித்திரமான இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு யோகிதை இல்லை. உடனே இதை அரசியல்வாதிகளிடம் போனாங்கன்னு சித்தரிக்கிறார். ஆனால் இதோட தத்துவம் என்ன அப்படிங்க, ஏன் அவர் போகக்கூடாது, ஏன் போகல அப்படிங்க. இன்டென்சிவ் கேர் அப்படின்னு இருக்கு. இன்டென்சிவ் கேர்ல யார் வேணா போகலான்னு விட முடியுமோ? முடியாது. அந்த அட்டெண்ட் பண்ண டாக்டர்ஸ் மட்டும்தான் போறோம். யாராவது பார்க்கறோம் அவன் மட்டும்தான் போறான். க்ளோஸ் ரிலேஷனா இருந்தா கூட, மனைவிக்கு ஆப்ரேஷன் ஆகிட்டா கூட கணவனை கூட உள்ள விட மாட்டேங்கிறார். குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன்னா அப்பா அம்மா கூட விட மாட்டேங்கிறார். எவ்வளவு க்ளோஸா இருந்தா கூட அது கூட நாட் அலோவ். நீ ஆஸ்பத்திரிக்குள்ள வேணா போகலாம், இன்டென்சிவ் கேருக்குள்ள போகாது. அந்த இன்டென்சிவ் கேருக்குள்ள போகணும்னாலும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த டாக்டர்ஸ் போறாங்க, ஒர்க் பண்றவா போனா கூட கையில எம்ஏ ஸ்டெர்லைஸ் பண்ணி க்ளவுஸ் சப்போர்ட் பண்ணணும், மாஸ்க் சப்போர்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை தொட்டதால் அந்த கையால் அதை தொடக்கூடாது. எவ்வளவோ அத்தனை காரணம் என்ன அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதை அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அதை பொல்யூட் ஆகாத இருக்கணும்னா இப்படி வெளியிலேருந்து எது வேணா வந்து கொண்டு இது வேணா வர்றது அப்படிங்கிறதுனா பொல்யூட் ஆயிடும்ங்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ஷன். நாமள போகக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. இது பண்ணினா விதண்டாவாதம். கோயிலுக்குள்ளே வரலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு கோயிலுக்குள்ளே போறதுக்கு உரிமை இருக்கிறவா கூட கர்ப்பகிரகத்துக்குள்ள போறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னா இருக்கு. அவாவாடுக்குன்னு ஏதோ ஒரு பவுண்டரி போட்டுதான் வச்சிருக்கு சாஸ்திரம். அதை புரிஞ்சுக்கணும், அதோட நேர் தாற்பயத்தை, அதனால நமக்கு வர லாபம் என்ன, அதை மீறதுனால வர நஷ்டம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா விதண்டாவாதம் பண்ண மாட்டோம். அது இல்லாத மற்றது எதுவாக இருந்தாலும் புதர்க்கம், விதண்டாவாதம் வேணும்னு பண்றதுதான். இதை உணர்ந்ததுனால முன்னோர்கள்லாம் உணர்ந்தா அதனாலேயே அவர்கள் இதெல்லாம் இந்த சாஸ்திரத்தை மீறணும்னு பிரேக் பண்ணணும்னு அவளுக்கு சிந்தனையில கூட வரல. அப்படி இங்கேயும் நந்தனார் அவராகவே தான் போறதுக்கு யோஜனை பண்ணாரு. வழிய யாரும் அவரை சிதம்பரத்துக்கு போகக்கூடாது, உனக்கு விசா கிடையாதுன்னு சொல்லல. சிதம்பரத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு வர, இன்னைக்கு நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு எப்படியானு போயிடும், நாளைக்கு எப்படியானு போயிடு அப்படின்னு அவர் சொன்னதுனாலே திருநாளை போவார்னு அவருக்கு பேரா போயிடுது. ஒரு நாளைக்கு அந்த நாடு வந்து போயிட்டார். அப்ப கூட என்ன பண்ணார், அந்த 4 மதில் சுவரையும் பார்த்தோன்னே இந்த ஊருக்குள்ளேயும் வந்துட்டார். ஆனா கோவிலுக்குள்ள போறதுக்கு இவருக்கு பயமா இருக்கு. அப்போ மதில் சுவருக்கு வழியில இருந்து புலம்புற, எனக்கு இப்படி ஒரு ஜென்மாவா ஆயிடுச்சு, நான் கிட்டக்கு போக முடியாத இருக்கேன் அப்படின்னு தவிச்சுட்டு அங்கேயே இருக்கிற. அது ஒரு சுவாமிதான் சொப்பனத்துல வந்து நடராஜா போய் தில்லைவாரந்த 2 தீட்சிதர்களுக்கெல்லாம் சொப்பனத்தை சொல்லி என்னோட பக்தன் வந்திருக்கான், அவனை போய் உள்ள அழிச்சுடுவா அப்படின்னு இவாட அனுப்பிச்சு. சரி உள்ள இருப்பதை என்ன பண்ணாங்க, ஒரே அழுக்கா இருந்தாலும் உடனே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ண துணியை கட்டிட்டு உள்ளவான்னு சொல்றாப்படி இவரு புடம் போட்டு இருக்கிறது அப்படின்னு அக்னி பிரவேசம் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. இவருக்கும் வந்து சொப்பனத்தை சொன்ன, அவ வந்து சொன்னா உன்னை மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னாக்க அவர் பயங்கர ஒடியப்படுவார். அதனால இவர் சொப்பனத்துலையும் வந்து சொன்னா, அவள்தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவ என்ன சொல்றாளோ அதுபடி நீ பண்ணிட்டு உள்ளுக்குள்ளதான் அப்படின்னு. நாம என்ன பண்றோம், அதுக்கும் உடனே அரசியல், அதுவும் உடனே எல்லாருமே சேர்ந்து பாப்பாலாம் சேர்ந்து டெம்பிளர் எடுக்கலாம் அப்படின்னு தடலை. இது ஈஸ்வர ஆக்னி,
இவர்கிட்டையும் வந்து சொன்னா அவர்கிட்டையும் வந்து சொன்னா. அதாவது சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கு நம்ம புராணங்கள்ல, அதுக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. அவர் நான் அவ்வளவு வரான் அப்படின்னா கதையை மட்டும் சாதாரணமா சொன்னா குதர்க்கமா உடனே இதுதான் எதிர்வாதம் பண்றதுக்கு வருது. ஏன் மற்ற வேண்டாம் மட்டும் போற வேண்டாம், கல்வி பிரவேசம் பண்ணிதான் போற வேண்டாம், இவரை மட்டும் என்ன அதெல்லாம் பத்தியா எல்லாருக்கும் ஜாதி அப்படின்னு சொல்றோம். ஆனால் எதுக்காக சொன்னார் அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் சொன்னார். எங்கேயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அழுக்குதான். உள்ளுக்குள்ள மனசுங்கிறது எண்ணங்கள் பாவம்ங்கிறது வேற. ஸ்தூலமா இருக்கிற அழுக்குங்கிறது யாரா இருந்தாலும் அழுக்குதான். அதை பியூரிஃபை பண்ணித்தான் ஆகணும். அப்படி நந்தனா போய் தரிசனம் பண்ணினார் அப்படிங்கிறது அவர் எப்படி மோட்சத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறார். இவெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதே தீட்சையில பார்த்துட்டு கண்ணு முன்னால அப்படியே கரைஞ்சி போயிட்டார். எவாபரேட் டிசப்பியர்ட். பெரிய புராணத்துல சொல்ற இவர் எப்படி அக்னி பிரவேசம் பண்ணினோன்னா நல்லா வெளியில வந்தார். பிரம்மா மாதிரி வந்தாராம். நெருப்பிலேருந்து முத்தியிலேருந்து எப்படி எழுந்தார், பிரம்மா மாதிரி வந்தார். அப்படி போனவர் நந்தனார் பண்ணாதவர் இவரிடம் பின்னால் அழிச்சுட்டே போயிட்டு இருக்கார். போறவர் அந்த நடராஜா சன்னதியில சிற்றம்பலத்துல ஏறினர், படி ஏறினர், அவ்வளவுதான். பஞ்சாட்சரப்படி ஏறுறதுதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆட காணும். சுவாமியோட சுவாமியும் ஆகாசத்துல கலந்து. நாமளும் இப்போ என்ன சொல்லுவோம், யாராவது போயிட்டாரு எல்லாம் மேல போயிட்டார் அப்படிங்கிற கொஞ்சம் எங்க போயிட்டு கரைஞ்சோடு ஆகாச வழியில அந்த வழியில கரைஞ்சோடு. அப்படி ஒரு க்ஷேத்திரம் அந்த சிதம்பரம். இன்னும் பல மகான்கள் வாசம் பண்ணின இடம். அப்பைய தீட்சிதர், நேரந்த தீட்சிதர் அப்படிங்கிற அப்பைய தீட்சிதருக்கு அப்படி ஒரு சிவருக்கு இந்த நடராஜாமையில அப்படி ஒரு பிள்ளைங்க, அப்படி ஒரு ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சொல்ற. ஐயோ அங்கே எப்படிதான் தாங்க அபிஷேகம் ஏன்னா ஆருத்ரா அபிஷேகம்னு ராத்திரி கழிச்சு நடராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. விடிய விடிய அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம்னா குடங்குடமா பால், குடங்குடமா தயிர், குடங்குடமா எண்ணெய், சந்தனம், இப்படி எல்லாம் அபிஷேகம். அதுக்கு தீட்சிதருக்கு மனசாக இல்லை. ஐயோ இதுதான் சம்மர்ல பண்ணினாலும் என்ன சொக்கமா இருக்கும். இருக்கிறதுலேயே சீசன்லயே ரொம்ப தனியா இருக்கு. இந்த மார்கழி மாசமா வேற இருக்கு. ஆனா மார்கழி மாசத்துல ஏதாவது டே டைத்துல பண்ணினாலும் பரவாயில்ல, நல்ல நடுநிசியா வேற இருக்கு. அப்பவே சில்னஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்த காலங்கள்லயே மார்கழி மாசத்துல பனி ஜாஸ்தியா இருக்கும். அதுலயும் நடுராத்திரியில இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல உனக்கு வெட்ட வழியில உட்காந்து வச்சு இத்தனை நாளாலும் நீ அழகா கொட்டி மாதிரி அந்த சபைக்குள்ள இருக்க. அது இல்லாத இதுக்குன்னு கொண்டு உன்னை வெளியில வேற 1000 காரணத்தை கொண்டு வந்துள்ளோம். உன் தலையில நீலாம் கொடுத்துறாளே. ஏற்கனவே உனக்கு ஏதாவது ஜலதோஷம் பிடிச்சிடாதான். ஏற்கனவே போராத்துக்கு உன் தலையில கங்க வேற இருக்கா. போராத்துக்கு ஒரே சீதகிரணமா இருக்கிற சந்திரன் வேற இருக்கான். சந்திரனோட அந்த ஒளி இருக்கே, அது என்ன பண்ணுன்னா ரொம்ப பட்டுதுன்னாக்க நம்மளோட நர்வஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடும். நரம்பு மண்டலத்தெல்லாம் பாதிக்கும். அவ்வளவு கொடுவேன். நான் தான் விவரம் தெரிஞ்ச வயசானவனா என்னன்னா மொட்டை மாடியில் இந்த சம்மர்ல காலத்தில் எல்லாரும் சந்திரனில் படுத்துட்டா ரொம்ப படுத்துக்கூடாது அப்படின்பா. கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு உடனே வந்து உள்ளுக்குள்ள மரத்தில் படுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். வயசானவன் படுத்துக்க விட மாட்டார். காலம் என்னன்னு அப்படி முழுக்க முழுக்க அந்த ராமுழுக்க அந்த சீதகிரணம் அந்த சந்திரனோட ரஷ்மி நம்ம மேல பட்டுதுன்னா மண்டலம்னா நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கும் அப்படின்னா வைத்திய சாஸ்திரத்துல எல்லாத்தையும் சொல்றது. அப்படி இருக்கிற சந்திரனை எப்ப பாதி இவர் மேலேயே கொண்டுறாங்க. அத்தனை குடுமையை இவருக்கே வராம இவர் தலையில வேற உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி கங்கை இருக்கு, சந்திரன் இருக்கு, போராதுக்கு உடம்பு முழுக்கிற பாம்பு சில்லுன்னு இருக்கும். ஒன்னாவது சூடான சாமானே இல்லைங்க எல்லாம். இது ஒன்றே தனி இருக்கு.
இதுக்கு மேலே நீ தானே பேண்ட் ஷர்ட்டு தானே போட்டுக்கிட்டு அதுவும் இல்லாத கட்டிக்கிறதுக்கு ஒரு புளித்தோல், போதிக்கிறதுக்கு ஒரு யானத்தோல், இத்தனை கூத்து. அதுக்கு போராதுன்னு இந்த விஷயம் சேர்த்து இப்படி ஒரு கூத்து அடிக்கிறாள். இவங்க நடுவரிசையில் நிற்க வச்சு அவன் தலையில இத்தனை கொட்டி கொட்டி இத்தனைலாம் பண்ணி இத்தனையும் அதனால எப்படிதான் தாங்குவோம் தெரியல. துளி கூட உஷ்ணத்துக்கே வேலை இல்லாத இருக்கு. நீ எப்படிதான் தாங்கறியோ அப்படின்ட்டு வரேன். அதனால உடனே இத்தனை குழுமைக்கும் பரிகாரமா ஒரு சூடா ஒன்று நான் அங்க இருந்துட்டீங்கன்னா நீ ஜம்மு இது அத்தனைக்கு இத்தனை குழுமைக்கும் ஒரு மருந்தா இருக்கும். அது என்னன்னு என்னோட இதயம் ஏன்னா இது எப்போ பாரு தவிச்சுட்டே தவிக்கிறது. தவிப்பு அப்படின்னாலே தவிக்கிறதுனால தாபம் அப்படிங்கிறது தான் தவிக்கிறது. அதாவது எவ்வளவுக்கு எண்ணங்கள் எழுப்பதோ அவ்வளவு ஹீட் ஜென்ரேட் ஆகும். நான் நினைச்சிருக்கோம் சும்மா கன்சல்ட் பண்ணி ஏதோ குறுக்கு யோஜனை பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த குறுக்கு யோஜனை பண்ணினா உடம்புல அத்தனை உஷ்ணம் ஜெனரேட் ஆகும். அதனால்தான் சித்தத்தை அடக்கிறதுனா என்ன, எண்ணம் எழும்பாத வைக்கிறது தான். எவ்வளவுக்கு எண்ணம் எழும்பாத இருக்கும் அவ்வளவு இது கூலா இருக்கும். அதுதான் சாந்தமா இருக்கிறது. ஓகே, அதனால தீட்சையை சொல்லு. எனக்கு ஒன்னா ரெண்டா காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம் இத்தனை விதமான இவ்வளவு பெருசான எண்ணங்கள் இவ்வளவு சேர்ந்து நல்லா ஜென்ரேட் பண்றது. எப்போ பாரு கொதிச்சுட்டே இருக்கு. அதனால இத்தனை கொடுமைக்கும் உனக்கு ஒரு எதனா ஹீட்டர் வேணும்னா என்னோட ஹிருதயம் தான் கரெக்டான இடம். அதனால நீ இங்க இருக்கிறேன் அப்படின்னு. அதாவது சதா என்னோட ஹிருதயத்துல இதேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நடராஜாவுக்கு ரொம்ப நல்லது பண்றாப்புல சொல்றேன். ஏன்னா என் ஹிருதயத்துல இருக்குன்னா பானா நடராஜன் உடனே மனசுல வச்சுன்னா அவா ஏன்னா வந்துடுறாரா வரமாட்டேங்கிறது. இந்த சித்தத்துல வரமாட்டேங்கிறது. அதுக்காக இப்படி தீட்சிதர் சொல்றது. அப்படி பல மகான்கள் வழிபட்ட ஸ்தலம். தேவார மும்மூர்த்திகளும் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த மும்மூர்த்திகளுக்கு மேல நாலாவதா இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் நால்வர் அப்படிங்கிற மாணிக்க வாசகர் மோட்சம் அடைந்த ஸ்தலம். எப்படி நந்தனாருடைய போற உள்ள அப்படியே மறைஞ்சு போனாலும் அது மாதிரிதான் மாணிக்க வாசகர் பெருமாளும் இந்த சதையில ஏறின ஆளக்காணும் நடராஜாவா கரைஞ்சுக்கிறது. திருவாசகம் பாடின இடம் நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள் இணைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காராம் தாழ்வாழ்வு. உருகி பாடுற இடம். அந்த நடராஜாவை பார்த்து அப்படி ஒரு ஆனந்தத்துல மனசுல இருக்கிறத இந்த பாவத்துல ஒட்டி தீக்கிறது. நேற்று சொன்னேன் அப்படி இருக்கிற இந்த திருவாசகத்துக்குல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரேடியா கை காமிச்சு என்ன அர்த்தம், என்ன அதான் அர்த்தம் அப்படின்னு. அது இருக்கிற காலத்துக்கு அதுதான் அர்த்தம். பாடி ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடுறாங்க. முதல்ல சொன்ன போது நந்தனா வேணும்னீங்க சிதம்பரத்துக்கு போகணும்னு ஆசை. ஆனா போறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, பயம் இருந்தது. காரணம் அந்த கேத்திரத்தோட பெருமையும் அதோட உள்ள அங்க இந்த சூழ்நிலையும் பார்த்து இவருக்கு இப்பேற்பட்ட இடத்துல நம்ம போய் அதை பொல்யூட் பண்றதா, நாம போறதா அப்படின்னு தயக்கத்தினாலேதான் போகாம இருந்தாங்க இல்லையா. அப்படி என்ன இருந்தது அங்க இந்த கேத்திரம் நடராஜா இந்த பெருமையெல்லாம் இருக்கட்டும். அங்க சுத்தியூர் இருந்தவாள் இந்த 3000 அந்தணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீட்சிதர்கள். இவள்லாம் கைலாசத்திலேருந்து இந்த நடராஜாவோட பரமேஸ்வரோட கீழே இறங்கி வந்தவா அப்படின்னு நமக்கு புராணங்கள்லாம் சொல்றது. ஆதியில முதல்ல அங்கேருந்து அவ வந்தவா. அப்படி வந்தவளோட சந்ததி தான் இப்ப இருக்கிறவள் தான். அப்படி 3000 பேர் அப்படின்னு இருந்ததுல குறுகி இன்னைக்கு 300 பேர் வந்து இருக்கிறது. அந்த 3000 பேர் என்ன பண்ணாங்க தீட்சிதர்கள் அப்படின்னு. இவ அத்தனை பேரும் யாக யஜ்ஞங்கள் பண்ணினவாளுக்கு பேர் தீட்சிதர்னு பேர். யஜ்ஞ தீட்சை எடுத்துக்கிறவாளுக்கு பேர் தீட்சிதர். ஒரு ஊர்ல நடுப்புற கோவில் இருக்கு. சுத்தீவிர பெரிய 4 ராஜபேஜி. அதுல எல்லாருமா
வாசம் பண்ணிட்டு இருக்கா 3000 பேர். இவ எல்லாருமே வேதத்துல என்ன பண்ணணும்? கற்கணும், என்ன படிக்கணும். படிச்சா போதுவாங்க? கற்க கஷடர அறமுறையா படிக்கக்கூடாது, நல்லா சந்தேகத்துக்கு இடமில்லாத படிக்கணும். படிச்சா போதுமா? சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டா போராது. என்னென்ன? நிற்க அதற்கு தர, கற்க கஷடர கற்றவை, கற்றவை நிற்க அதற்கு தர. வள்ளுவர் சூத்திரம் மாதிரி சொல்லு, உபனிஷத் மாதிரி சும்மா படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி மாட்டினா போறது. என்ன பண்ணணும்னு அதுபடி நடக்கணும். நீ அப்படி நடக்கலைன்னா நீ படிச்சது வேஸ்ட். மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு அப்படி ராப்பகலா படிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பாஸ் பண்ணிட்டு சிஏ ஃபைனல் பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இவர் படிக்க வீட்லேயே உட்காந்துட்டாருன்னா, இல்லை எங்கள் கம்பெனி மாதம் டைப் படிச்சிருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்ணணும்? நெட்க அதற்கு அப்போ என்ன பண்ணணும்? ஜம்மு பச்சைக்கு எடுத்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கைட்டு போகணும். போட்டா படிச்சதுக்கு பெருமை. அப்படி படிக்கிறது ஒன்றும் ஏதோ இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுதான் நிற்க அதற்கு அப்படின்னா மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாயருக்கு வச்சுக்கோ, இவர் பாட்டுக்கு வேற எங்கேயாவது போய் சங்கீத கச்சேரி பண்ணியிருந்தாருன்னா நல்லா இல்லை. கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது பெருமை போட்டார், அது பெருமை. அது போல எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் படிச்சா அதை பிராக்டிஸ் பண்ணினால்தான் அதுக்கு படிச்சதோட பலன் பெருமைங்கிறப்பல இந்த வேதத்தை படிச்சா மட்டும் பிரயோஜனம் இல்லை. படிச்சுட்டாக்க பெரிய கர்ப்பாடிகள் ஆகிட்டா பிரயோஜனம் இல்லை. என்னென்ன நிற்கிறத அதுல என்ன சொல்லிக்கோ அதுக்கு நடக்கணும். நடக்கலைன்னா நீ படிச்சதை ஒண்ணுதான் படிக்காத பண்ணணும். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யாக யஜ்ஞங்களை சொல்லியிருக்கு, டியூட்டிஸை சொல்லியிருக்கு, கடமையை சொல்லியிருக்கு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு பலவிதமான யாக யஜ்ஞங்கள், பூஜைகள், வழிபாடு இதெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அதெல்லாம் விடாத பண்ணணும். அப்படி பண்ணினா வேதம் படிச்சதுக்கு பெருமை பலன். அது பண்ணலைன்னா படிச்ச முட்டாள், அவ்வளவுதான். அதனால வேதம் படிக்கணும், படிச்சாக்க அதுக்கப்புறம் அதில் சொன்னபடி நடக்கணும். நடக்கிறது தான் அதில் சொல்றபடி யாக யஜ்ஞங்களை பண்ணி அனுஷ்டானம் பண்ணணும். இதைத்தான் ஞானசம்பந்தர் என்ன சொல்ற, இந்த சிதம்பரத்தை பார்த்த போர்த்தி இப்போ நாம பார்க்கிறோம். கார்ல போர்த்தி இப்படி போனா ஹைவேஸ்ல போனா 4 கோபுரமும் ஜம்முன்னு தெரியுது. நந்தனாவன் சரித்திர கீர்த்தனையில ஒரு சாகித்யம், இதுதான் தில்லை ஸ்தலம் இத்தனை நாள் அறிய. அதுவோ இதுவோ என்று அலைந்து தெரியும் என்னை கதி தருவேன் என்று கைகாட்டி அழைத்து, இதுதான் தில்லை ஸ்தலம். அங்கே இங்கே எங்கேயோ போய் அழைஞ்சிருக்கேன், இதுவா இருக்குமா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படி இல்லாத இந்த 4 கோபுரமே என்ன பண்றாங்க, பாபா இங்கதான் இருக்கான் கதிதரவன். வெறுமனை இல்லை, அவன் காலில் விழு. நீ அவன் காலில் விழணும் அப்படின்னா கூட அந்த கால் எங்க இருக்குன்னு தெரியாது. நீ தவிக்க போறீங்கன்னு அவன் என்ன பண்ண, இந்த காலம் தாண்டான்னு தூக்கிட்டு காமிச்சுட்டு இருக்கான். அந்த காலம் வேலை கூட உனக்கு வைக்கல. இந்த உனக்கு வேண்டியது என்னன்னு இந்தா போச்சுக்கோ அப்படின்னு தூக்கிட்டு முன்னாடி வேண்டிக்கு வேலை இருக்கிறான். அதனாலதான் அதுல குஞ்சித பாதம் அப்படின்னு பேரு. நமக்கு வேண்டது அந்த பாதம் தான். அந்த பாதத்தை பிடிக்கிறதுனால தான் நமக்கு அடியாருங்கிற பேர். எது அடியோ திருவடியோ அதை பிடிச்சிருக்கிறவர்கள் அடியார்கள். அப்படி படை சாற்றாப்புல இந்த 4 கோபுரமே காமிச்சு கொடுக்கறதாம். அங்கெல்லாம் எங்க கண்ட இடத்துல போய் கேட்டா நீங்க இதோ இருக்கு இதோ இருக்கு இதோ இருக்கு. அப்படி அந்த 4 கோபுரத்தை பார்க்கிற அதோட என்ன தெரியுதுன்னா ஒரே புகையா இருக்கு. என்ன பொல்யூஷனா, ஒரே காரா, பெட்ரோலா அப்படின்னு இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க, 3000 பேர் இருக்கா இல்லையா, அந்த 3000 தீட்சிதர்கள் என்ன பண்றாங்க, பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணினதோட இல்லாத அதுல சொன்னபடி அத்தனை பேரும் வீட்டுக்கு வீடு தீ வளர்த்து யாகங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே நித்யாவுக்கு நிகழ்ச்சிகளா இருக்கிறதுனால அந்த புகை 3000 வீட்டிலேருந்து குறைஞ்சதுன்னா இந்த கோபுரத்தை தெரிய விடாத அப்படியே
சூழ்நிலை இருக்கு. இதை ஞானசம்பந்தர் சொல்ற. சிதம்பரத்தை பார்த்தோன்னே முதல் தேவாரம் என்னென்ன? கற்று ஆங்கி எரியோங்கி கதியை வாராமை செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பரம் மேல் முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. முதல் வார்த்தையே என் நடராஜாவை பத்தி சொல்லல. இந்த சிதம்பரத்தை பார்த்தோன்னே இவருக்கு எந்த பெருமை தோன்றது இல்லை, அங்க இருக்கிற தீட்சிதராளர்கள் தான் முதல்ல தெரியுது. ஏன் இவன் இங்க போய் இருக்கான்னு, இப்படி இவ்வளவு உத்தமர்கள் மகான்கள் இங்க இருக்காங்கிறதுனால இதை விட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால நடராஜா வந்து இங்க இருக்காரு. அவ யாரு? கற்றவர்கள், படிச்சவா. படிக்கிறதுனாலே வேறம்தான். அதுக்கப்புறம் தான் பிற்காலத்துல இந்த காலத்துல தான் நமக்கு படிக்கிறதுனாலே மற்றதெல்லாம் வேதம் இல்லைன்னு ஆயிடுது. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? தலைவர் வச்சுட்டோம். ஒன்றும் இந்த படிப்பெல்லாம் ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கலன்னா ஒரு பாடசாலையில் சேர்த்து வைக்கணும். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, பாடசாலையில சேர்த்து வேதம் படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா வக்கு பிராப்தம் இல்லைன்னா கொண்டு வைக்க காலேஜில் தள்ளுங்க. பிள்ளை கொண்டு தள்ளு தரத்தர எடுத்துட்டு போ. 3 வயசுக்கு எடுத்த உடனே நல்லதா சொல்லி தருவார். அம்டி டம்டி சைட்டான் had a great fall. 3 வயசு 5 வயசு விட ஆரம்பிச்சதுதான் விழுறது. அதனால இல்லையா அதை விட இன்னும் நல்லதா சொல்லி தருவார். ட்ரெயின் கோ எவே. பெரிய சொல்றேன். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, குழந்தைகிட்ட சொல்றா அப்பா அம்மா வேற ஒழுங்கா படிக்கலன்னா உங்க பாடசாலை விட்டுருவேன் அப்படிங்கிறா. எனக்கு என்ன திருவிழ் மாற்றி சொல்லணும்னு தெரியுது அப்படின்னா, இவன் தலையில எனக்கு வேதாங்கன்னா வாய வரதுக்கு இவன் ஜென்மா கடலை எடுத்துக்கு வந்து ஒர்க்கு இல்லைன்னா அப்போ என்ன போ விஜயிலோ வேணா முதுகு மூட்டையை கட்டி நான் மட்டும் கான்வென்ட்ல தலை முடியும் அப்படி சொல்லணும். ஆனா தலியோட பிரபாவத்தை தலைவிழ சொல்றேன். அதனால கற்கிறது அப்படின்னாலே ஓதல் அப்படி ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவே. இந்த ஓதுறதுனாலே இந்த வேதம் தான். கன்னடத்துல என்ன சொல்றா, படிக்கிறதுக்கு என்ன ஓத்கொள்றி அப்படின்னாலே என்ன படிக்கிறதுன்னு அர்த்தம். இதுலேருந்து தெரியுது ஓதுறது தான். அப்படி கல்யாணங்கள்ல ஓதிடல் அப்படின்னு ஒரு கட்டம். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓதிடுறது அப்படின்னா என்ன, அதுலயும் ஒரு சம்பிரதாயம். முதல்ல மாமா தான் படம், எல்லாம் முதல் தருவாதான். மாமா முதல் படம், அத்தை முதல், எல்லாரும் ₹1 இந்த ₹1 மாமா 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 மாமான்னு அரைமணி ஒரு பஞ்சாதியை சொல்லி மாமாவோட ஆசீர்வாதம் 14,000 கட்டி வராகன் அப்படின்னு வேற அதுக்கு பெருசா பேரையும் கட்டி ₹1 கையில கொடுப்பா. இப்படியே வரவான்னா எல்லாரும் ₹1 கொடுப்பா, ₹2 கொடுப்பா, எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாதி. தாத்து மாமா ₹1, தாத்து மாமி ₹8, இப்படியே சொல்லி சொல்லி இதுக்கு எதனால ஓதியர்களுக்கு பேர் வச்சாங்க. அங்க ₹1 ₹2 மாமா கொடுத்தாடா மாமி கொடுத்தாடா இல்லை, இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு வெங்காயம் ஒவ்வொரு பஞ்சாதியா சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியில என்ன ஆயிடுது, அங்க ஒரு சங்கீத பாராயணம் ஆயிடுது, ஒரு வேத பாராயணம் மனையில. இப்ப என்ன, இப்பதான் இந்த குழந்தை நல்ல சுப சந்தர்ப்பத்துல சுப முகூர்த்தத்துல 2 பேரும் எங்கேயோ இருந்தா இணைஞ்சிருக்கா. வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழி. இவனுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா, அவளுக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமா, இவன் போனா என்ன அவன் போனா என்ன, ஒருத்தர் 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. வேடிக்கை என்னென்ன, இவா 2 பேர் தான் கொடுத்தனம் பண்ண போறா, ஆயுசு முழுக்க கொடுத்தனம் பண்ண போறா. இன்னும் சதா விஷயம் பூர்ணா விஷயம் எல்லாம் பாக்கி இருக்கு இவா 2 பேருக்கு சேர்த்து. அப்படி இருக்கிறவளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடையாது. இவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது, அவர் யாருன்னு இவளுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒரு ரிஸ்க் வருவோம். அப்படி இருக்கிற 2 சேர்றது, அப்படி 2 சேர்றது ஒழுங்கா இருக்கணும். தகராறு இல்லாத இருக்கணும்னா என்னென்ன, அது வேற ஏதாவது சேர்க்க முடியாது. இந்த வேதம் பண்ணினா உண்டு. அதனால ஒத்த ரூபாய்க்கா அன்னைக்கு முழுக்கணும் ஒரு பாராயணம் ஆசீர்வாதமே ஒரு கட்டம். அந்த மந்திர பரத்தினால அப்படிலாம் வாழ்க்கிறது. பெரியவார சொல்ற அர்த்தம் ஏன் காரணம்,
இதுக்கெல்லாம் வேதத்தோட பெருமையும் மந்திரத்தோட பலம் என்ன அப்படிங்கிறது, ஆசீர்வாத பலம் என்னங்கிறத நம்ம வந்து பெருசாக வழி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்படி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம கவனிக்கல, அவ்வளோதான். கவனிச்சு பார்த்தோம்னா அதோட பெருமை தெரியும். இப்படி அண்ணா 4 நாளைக்கு கல்யாணம் பண்ணி வேதோக்தமா மந்திரபூர்வமா கல்யாணம் பண்ணின்ற வரைக்கும் இந்த மந்திர பலத்தினால அவ எல்லாரும் 100 வருஷம் இருந்தா. சதாபிஷேகம், பூர்ணாபிஷேகம், கொள்ளு பேரை பிறந்தான்னா இவாளுக்கு கல்யாணம் ஆகி இவா குழந்தை பிறந்து அவனுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பேரன் பிறந்து அந்த பேரனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கொள்ளு பேர். போர்மா நமக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் என்ன நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்தது. 4th ஜெனரேஷன். அப்படி பிறந்ததுன்னா என்னென்ன, உடனே அந்த குழந்தைங்க இவளுக்கு இந்த தம்பதிகளுக்கு கனகாபிஷேகம் பண்ணு. என்ன ஒரு கல்ச்சர் பரப்படும். எங்கேயாவது எந்த தேசத்திலேயும் உண்டா, எந்த கலாச்சாரத்திலேயும் உண்டா? என்னைய ஆச்சரியம் என்ன, 4 ஜெனரேஷன் பார்த்தது தான். இதை விட இந்த உலகத்துல இன்னைக்கு 10 தடவை காணும் வரும், வெளியில போனா ஆடு திரும்பி வரலங்கிறோம். அப்படி இருக்கிற அனித்தியமான லோகத்துல இப்படி 4 ஜெனரேஷன் குத்துக்கல் மாதிரி பார்த்து பாருங்க. எனக்கு என்ன பண்ண போட்டு தலையில கட்டப்போ, இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தாயா. எதனால நடந்தது? எதுனா அந்த மந்திர பலத்தினால. அப்படி ஏதோத்தமா மந்திரபூர்வமா கல்யாணம் பண்ணிட்டதுனால இவாளுக்கு இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வராமல் இருந்தது. அப்படி போய் 4 நாள் போய் இனிமேல் 2 நாள் வந்து 2 நாள்லேருந்து 1 நாள் போய் அரை நாளாகி 1/4 நாளாகி இதெல்லாம் ஆச்சரியத்தினால என்ன ஆகிடுதுன்னா, இது எவ்வளவு கல்யாணத்தை சுருக்கணுமோ அதே மாதிரி வாழ்க்கையும் சுருக்கி எடுத்துக்கணும். என்ன ஆயிடுது, 4 நாள் கல்யாணம் 1/2 நாள் கல்யாணம் ஆச்சுன்னா 6 மாசத்தோட டைவர்ஸ் வந்துடுது. ஏன்னா பலம் என்ன, எதை வச்சு பலம்? நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், பையன் ஒரு வாரமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஃபர்ஸ்ட் கிளாஸா 4 ஃபிளாட் இருக்கு, கார் இருக்கு, இதுதான் பலம் நினைச்சிட்டு இருக்கோம். அது அத்தனையும் அப்படின்னு ஓடி போயிடுது. இருந்தா கூட என்னென்ன, அது அத்தனையும் இருந்தாலும் பலம் இல்லாத அதுவே நமக்கு ஒரு சாபமா ஆயிடுது. இதுதான் பலம், பிசிக்கல் பலம் அப்படின்னு. ஏதாவது புராணங்களை திருப்பி திருப்பி என்ன சொல்றது, எந்த புராணத்தை எடுத்தாலும் தேவர்கள் எல்லாம் அசுரர்களுக்கு சண்டை நடந்தது, உடனே ஓட ஓட அசுரர்களா விரட்டினா, தேவர்கள் இங்கே ஓடினா அங்கே ஓடினா, அப்புறம் உடனே கப்பா இவாடெல்லாம் ஒழிச்சு கட்டின, தீவு கட்டின அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த அசுரர்கள்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிறது எப்படி இருந்தாங்க, ஒரு பேர் தருவ முடியல, அப்படி போட்டு பலசாலிகளா இருந்திருக்கா. தேவர்களுக்கு முன்னால தேவர்களால தாக்கு பிடிக்க முடியல இந்த அசுர பலத்துல. இன்னைக்குமே நம்ம சொல்றோம் ரொம்ப மசில் வருதுனாலே அசுர பலம் சார் அப்படிங்கிறோம். ஏன் தேவ பலம்னு சொல்லக்கூடாதோ அப்படின்னால தேவர்கள்னாலே பலசாலி இல்லைன்னு அர்த்தம். அதாவது பிசிக்கல் பலம் இல்லை. அப்ப அவளுக்கு என்ன பலம், ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலம்ங்கிறதுல அதாவது பலத்துல 2 தினசா இருக்கு. உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரென்த், வில் பவர் அப்படின்லாம் சொல்றேன், அதுதான் தேவசக்தி. பிசிக்கல் பவர்னு சொல்றேன், அதுதான் அசுர சக்தி. புராணங்கள்லாம் ரொம்ப நமக்கு சிம்பாலிக்கா தான் எல்லாத்தையும் வர்ணிக்கிறது. ஒரே கஷ்யபர் தான், கஷ்யபருக்கும் தேவர்கள்லாமும் இந்திராதி தேவதைகளும் பிள்ளைகள் தான், அசுரர்களும் பிள்ளைகள் தான். ஏன்னா ஒரே அப்பாவுக்கு பிறந்தவாடே இந்த இருப்பாடா, ஒரே ஃபேமிலியே இப்படி அசத்தா ஒரு குரூப், சத்தா ஒரு குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஆள் தான், ஒரே ஆளுக்குள்ளேயே தான் இந்த மென்டல் பவரும் இருக்கு, வில் பவரும் இருக்கு, ஆத்ம பலமும் இருக்கு, அதுவே பிசிக்கல் பலமும் இருக்கு. ஆனா நீங்க எங்க பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, எவ்வளவு அந்த பிசிக்கல் பலம் பௌதீகமான பலம் ஏற 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 அந்த ஆத்ம பலம் இருக்கிற இடம் தெரியாது போயிடும். எவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்ம பலம் ஏறதோ அவ்வளவு இந்த பௌதீக பலம் ஏறும். அதாவது ரிஷிகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, எலும்பு தோறுமா இருக்கா, அப்படி இருக்கா அப்படிங்கிற காரணம் என்னென்ன, அந்த ஆத்ம பலம்
ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த என் செல்வமே சிவபெருமானே மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த உள்ளொளி பெருகிடுத்தினா உள்பலம் ஏறுத்தினா வெளிபலம் தானே விழும். இந்த வெளிபலம் ஏற ஏற உள்பலம் விழும். அதுதான் அந்த வெளிபலத்தை நம்பது வெளிபலமா இருக்கிறது தான் அசுரபலம். அதனால தான் என்ன பண்றோம், ரொம்ப அப்படி இருந்ததுனாக்க அசுரபலம் சார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான், அந்த அசுரபலம். ஆனால் என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப எந்த பலம் நமக்கு வேணும், நமக்கு இப்ப வந்துடுது இதுவும் வேணும் அதுவும் வேணும் தான் இருக்கு. ஆனால் எது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு இந்த உள்பலத்துக்கு தான். காரணம் என்னென்ன, இந்த வெளிபலம் எவ்வளவுதான் இருந்தாலும் டெம்பரவரி. கடைசியில் ஜெயிக்க போறதுக்கும் உள்ள இருக்கிற பலம் தான். என்னதான் பயில்வானா இருந்தாலும் ஜெயிக்க போறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவ்வளவுதான். நேற்றுக்கு இருக்கிற மறுநாளைக்கு போய் பார்த்தா குடி சாம்பல். 100 கிலோவா இருந்தாலும் சரி, 200 கிலோவா இருந்தாலும் சரி, கடைசியில இந்த அசுரபலம் போயிடும், தோத்து போயிடும். இந்த ஆத்மபலம் தான் நிற்கிறது. அதை போல இந்த பிசிக்கல் பலம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த உள்ளொளி இருக்கணும். அதுக்கு வரத்துக்கு காரணம் அந்த மந்திரத்தினால்தான், மந்திர பலத்தினால்தான். அதனால நம்ம வெளியில இருக்கிறத பார்த்து இதனாலேயோ அதனாலேயோ அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஏமாந்துதான் போயிடும். அப்படிங்கிறதுக்கு நம்மளோட தற்கால வாழ்க்கைகளை வீட்டுக்கு வெளியே உதாரணமா இருக்கு. எப்போ நாம பழையபடி அந்த விவாகங்கிறது நாம ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனா ஆக்காத, அதை ஒரு நம்மளோட ஆடம்பரத்தையோ அதையோ இதையோ காமிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லாத, அதை எவ்வளவு தெய்வீகமா அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு நிஜமாவே நம்ம குழந்தை நன்னா இருக்கணும்னு சின்சியரா நாம நினைச்சோம்னா அந்த விவாகத்தை அந்த மந்திர பலத்தினால கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆக முடியாது. அதுக்கு சாட்சி நம் முன்னோர்கள் எல்லாமே சாட்சி. அந்த பலம், அந்த மந்திர பலம். அதனால என்ன அப்படின்னா, மந்திரத்துக்கு தான் அவ்வளவு பலம் இருக்கு, அந்த வேதத்துக்கு தான் அவ்வளவு பலம் இருக்கு. அதனால்தான் படிக்கிறது அப்படின்னு கற்கிறதுனாலே அந்த வேதம் தான். மற்றதெல்லாம் படிப்போடு சேர்த்தி இல்லை. அதனால கற்று அப்படின்னாலே இங்க வேதம் தான். என்ன சொல்ல, கற்று இவாழ அத்தனை பேர் பெரிய வித்வான்கள் படிச்சலாம், வேத வித்துக்கள். அது படிச்சதோட இல்லை, என்ன பண்ணாங்க, ஆங்கு எரியோம்பி. எரியோம்பதுனாலே யஜ்ஞம் பண்ணது யாரு, அக்னி வழிபாடுன்னு அர்த்தம். உபாசனம் அப்படிங்கிற மாதிரி அக்னியை உபாசிக்கிறது தான் உபாசனை, உபாசனம். இது கல்யாணம் ஆனவுடனேதான் இந்த எரியோம்பத்துக்கு, அதாவது பிரம்மச்சரியத்திலேருந்து ஒரு சமிதாதானம் அப்படின்னு பண்றோம். நித்தியம் 2 வேளை அக்னியை வழிபடுறோம். அதுக்கப்புறம் இவனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உபாசனம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறத்துலேருந்து அக்னிஹோத்திரம்னு போய் அப்படியே வருஷம் அந்த எரியோம்பது இருக்கு. அதனால இவட என்ன நாங்கள் கற்றா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிற்கிறோம். அதற்கு தக கற்று ஆங்கு எரியோம்பி அப்படின்னு ஒரு படம் போட்ட. எரியோம்பின்னு மட்டும் போடல, ஆங்கு எரியோம்பின்னா அந்த படிச்சபடின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதுபடின்னு அர்த்தம். கற்று ஆங்கு எரியோம்பினா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, முழுக்க வேதத்தை பூர்ணமா தியானம் பண்ணிட்டாடா, அதுக்கு சொன்னபடி யாருக்கீங்களும் பண்ணிட்டு இருக்காடா. அதனால என்ன ஆயிடுதான், கலியை வாராமே சென்றார். இவா இப்படி பூர்ணமா வேதாத்தியானம் பண்ணி அதுல சொன்னபடி யாருக்கீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னு, இந்த சிதம்பரத்துக்குள்ள மட்டும் விசா கிடைக்காத கலிபுருஷன் ரெண்டாவது. இந்த சிதம்பரத்துக்குள்ள எப்படியான நாமளும் போயிடணும்னு பார்க்கிறேன். அங்க போகக்கூடாது. இந்த 3000 போலீஸ் கழுத இருக்கிறது, 3000 பேர் சேர்ந்து கலியை வரவிடாத தடுக்கிறான். அப்போ இதுக்கு அர்த்தம், நெகட்டிவ் அர்த்தம் என்ன, கலி உள்ள வரணும்னாக்க முதல்ல இது 2 விடணும்னு அர்த்தம். அதைத்தான் முதல்ல கலியில என்ன பண்ணுங்க,
படிக்கக்கூடாது. நாம புராணத்தில் பார்க்குறோம், ஹயக்ரீவன்னு ஒரு அசுரன் அப்படியே சுருட்டின்னு போயிட்டான். உடனே மகாவிஷ்ணு போய் அவனை தீர்த்து கட்டி தூக்கிட்டு வந்தார் அப்படிங்கிற இல்லையா. இதெல்லாம் வேற ஒரு ஊர்ல எங்கேயோ வந்தான், பிரிட்டிஷ்லேருந்து வந்தார் ஹயக்ரீவ அசுரர். தூக்கிட்டு போயிட்டா, எங்கேயோ போயிட்டா. எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியல, அவளுக்கே தெரியல எங்க வச்சோம். மொத்தத்தில் என்ன, இடத்த காலி பண்ணிட்டா, அவ்வளவுதான். இருந்த இடத்துல காலி பண்ணியாச்சு. அப்படி போச்சு. அப்படி போன வேதத்தை என்ன பண்ணாங்க, திருப்பி விஷ்ணு அவதாரம் பண்ணினார், தூக்கிட்டு வந்தார். அப்படி பண்ணின அவதாரம் தான் பெரியவாளா இருக்கும். அவர் திருப்பி சுத்தி வரலன்னா இப்ப வேதம் இருக்குமா, எங்கேயா பாடசாலையா வேதம் வந்தோம்னா ஏதாவது கேட்க முடியுமா? வேத சட்டம்னா காலத்தில் விழுந்திருக்குமா? அப்படியாவும் பண்ணினான் பெரியவா. தனி மனிதனா பண்ணினான். அப்படி அது என்ன ஆயிடுது, அந்த வேத போதத்தினால அதுல உள்ள அனுஷ்டானத்தினால கலிக்கு நோயின்றி, கலி புருஷனால அண்ட முடியல அந்த இடத்த. இவ என்ன பண்றாங்க, சிதம்பரத்துக்குள்ள வந்து கலி புருஷனை வரவிடாத இவட கருத்துக்கிறாங்க. கலியை வாராமே செற்றா அப்படின்னா பெரிய வீரர்கள். அது ஒரு யுக புருஷனை கலியை உள்ளுக்குள்ள வரவிடாத 3000 பேர் சின்ன கருத்துறாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட வரிசைகளா இருக்கணும். அதனால செற்றா அவ வாழறதில்லை. பூர்வா அந்த சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன நினைச்சிருக்கோம், சிதம்பரத்துக்கு பெருமை நடராஜா நடராஜா அப்படின்னு. ஆனா ஞாசம்பந்தரோட பார்வையே எப்படி இருக்குங்க, நடராஜாவுக்கு பெருமை என்ன தெரியும், சிதம்பரத்துல இருந்தாலும் அவருக்கு பெருமையா இல்லை எங்க இருந்த பெருமை? அவர் சுடுகாட்டுல இருந்தாலும் சுடுகாட்டுக்கு வேணா பெருமை, அவன் எங்க இருந்தாலும் பெருமை தான். ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பெருமைன்னா, இந்த 3000 பேர் இருக்கிறதா. அந்த 3000 பேர் என்ன பாப்புலேஷன் வச்சு பெருமையான இல்லை. அந்த 3000 பேர் இப்பேற்பட்ட வாழக்கம், கலிய வரவிடாத இருக்கிறவா, கலியுகத்துல கலிய வரவிடாத இருக்கிறவா. அப்படி என்ன வெப்பன் வச்சிருக்காங்க, அவங்கள வேதம் வச்சிருக்கா, அதுக்குள்ள சொன்னபடி அனுஷ்டானத்தை வச்சிருக்கா, அதனால கலி வரவிடாத இருக்கிறவா. அப்பேற்பட்டவா வாழ் இல்லை. அந்த சிற்றம்பலம் மேயர். இப்ப பாட்டுல என்ன ஆயிட்டு, முதல் 2 வழியில சுவாமியை பத்தி வரல. அந்த சிதம்பரத்தோட பெருமை, அதுல இருக்கிற தீட்சதர், சிதம்பரத்துக்கு பெருமை தீட்சதர்களால அப்படின்னு கொடுத்து. அப்படி இருக்கிறதுனாலே நடராஜா என்னென்ன போய் இவாளை விட்டு எங்க போய் நம்ம வெளியூர்ல இருக்கிறது, நமக்கு பிடிச்ச இடம் இதான் அப்படின்னு அங்க இருக்கான். சிற்றம்பலம் மேயர். அவன் எப்பேற்பட்டவன், முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதனை. அப்படி இளம் பிறை அப்படின்னு சொல்லப்படி சந்திரசேகரனா இருக்கான். பிறை சந்திரனை தலையில வச்சிருக்க அந்த பரமேஸ்வர பாதமே, முதல்வன் பாதமே, வேற முதல்வனான அவனோட பாதத்தை பற்றா நின்றாரே. அதை போய் இதுதான் இந்த பாதமே கதி, இந்த குஞ்சித பாதமே கதி அப்படின்னு கடற்கரவா பிடிச்சிருவாட. என்னென்ன பற்றா பாவமே, அவளை பாவம் பிடிக்க முடியாது. எவன் நடராஜாவோட பாதத்தை சித்தத்தை எரிக்கி பிடிச்சு கொண்டானோ அவனை பாவங்கள்லாம் வந்து கொண்டு அந்த பாவத்தால நம்ம பிடிக்க முடியாது. அப்ப என்ன ஆயிடுது, இதுக்கு விபரீத அர்த்தம் பண்ணினா அப்படிங்க, நமக்கு பாவம் பண்றோம்னா உள்ளுக்குள்ள பிடிக்க வேண்டிய பாதத்தை பிடிக்கலன்னு அர்த்தம். குஞ்சித பாதத்தை பிடிக்கல, அதனால மற்றெல்லாம் நம்மளை வந்து பிடிச்சிடும். அதே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஜுரம் வந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஜுரம் ஓடி வரணும்னா என்ன, ஒரே வீட்டுல தான் இருக்கும், 10 பேர் இருக்கும், நமக்கு மட்டும் ஜுரம் வருது, மற்ற 9 பேர் சௌக்கியமா இருக்காருன்னா என்ன, எல்லாரும் ஒரே இடத்துல எப்படி இருந்தாலும் உன் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் போயிடுது, உனக்கு எதிர்ப்பு சக்தி போயிடுது, நீ வீக் ஆகிட்டு உங்ககிட்ட பலம் குறைஞ்சு போயிட்டு அதனால வந்து பிடிச்சு கொடுத்து. அதை போல பாவம் வந்து பிடிக்கிறது, கை வந்து பிடிக்கிறதுன்னா உங்ககிட்ட பலம் இல்லைன்னு அர்த்தம். உன்னோட பலம் போயிடுது, அதனால அது வந்து பிடிச்சு கொடுத்து. அப்ப என்ன பண்ணணும், நீங்க இந்த ஜுரம் போகணும்னா உடம்புக்கு புஷ்டி பண்ணிக்கணும், மருந்து சாப்பிட்டு அந்த குச்சி இந்த குச்சியை உபயோகம் பண்ணி உடம்பை தேய்த்தி விட்டோம்னாக்க யாரும் இருக்கிற இடம் தெரியாத போயிடுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கலியும் வரக்கூடாது, நமக்கு பாவமும் வரக்கூடாதுன்னா அதுக்கு உண்டான பலத்துக்கு மருந்தான டானிக்கான அந்த வேதம் வரணும், அதில் சொன்ன அனுஷ்டானம் வரும். இது 2 இருந்துச்சுன்னா தானே கலியும் வராது, பாவமும் வராது. இதுதான் இந்த தேவாரத்துக்கு தாற்பயம்.
கற்றான் கிரியோம்பி கரியை வாராமே செற்றார் வாழ தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு அந்த பதிகம் முழுக்கலும் இது முதல் பாட்டு. அதில் பதிகம் முழுக்கலும் அந்த தீட்சிதர்களோட பெருமையை என்ன பண்ணினா யாகம் பண்ணினா வேதம் படிச்சா யாகம் பண்ணினா வேதம் படிச்சா அதனால கரியவரோட கருத்துக்கிறோம். இப்படி சொல்லி அந்த சிதம்பரத்தில் இருக்க அப்பேற்பட்ட பவித்திரமான க்ஷேத்திரத்துல பரம பவித்திரமா இருக்கிற அந்த பாதத்தை பிடிச்சுக்கணும். தரிசனம் கண்டாக்கு மறு ஜென்மம் இல்லை. யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியுமா? எப்படி இல்லாம தீட்சிதர் சொல்றார், பேய் தீட்சிதர் சொல்றார், என் நடராஜா போன ஜென்மத்தில் நான் உன்னை தரிசனம் பண்ணல, அடுத்த ஜென்மத்தில் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. இது எப்படி தெரியும்? போன ஜென்மத்தில் பண்ணலைங்கிறது இவருக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? இல்லை அடுத்த ஜென்மத்தில் பண்ண மாட்டேங்கிறதுக்கு ஏதாவது எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? அதுக்கு சொல்ற நான் என்ன தைரியத்தில் சொல்றேன்னா, போன ஜென்மத்தில் நான் உன்னை தரிசனம் பண்ணியிருந்தேன்னா உன்னை தரிசனம் பண்ணினாலே தரிசனம் அப்புறம் சதஸ் மோட்சமாச்சே. அதனால உன்னை போன ஜென்மால தரிசனம் பண்ணியிருந்தேன்னா இப்ப ஜென்மாவே எடுத்துக்க மாட்டேன், நான் மோட்சத்துக்கு போயிருப்பேன். அதனால நான் இப்ப திருப்பி பிறந்திருக்கிறதுனாலே போன ஜென்மால உன்னை தரிசனம் பண்ணலைங்கிறது கேரண்டின்னு தெரிஞ்சு கொடுத்தோம். சரி, அடுத்த ஜென்மால நான் உன்னை பண்ண மாட்டேன்னு இப்பதான் உன்னை தரிசனம் பண்ணேனே, அடுத்தது எனக்கு ஜென்மாவே கிடையாது. எனக்கு ஜென்மாவே இல்லைன்னா நான் எங்கேயிருந்து ஜீவனத்துக்கு வந்து தரிசனம் பண்றது? எப்படி தீட்சிதரோட பாவத்தை பார்க்க பாவனா என்ன ஒரு பிரேம இருந்ததுன்னா அந்த நடராஜா மேல ஆறாத பக்தி இருந்ததுன்னா காதல் இருந்ததுன்னா இப்படிலாம் ஸ்லோகங்கள் வரும். அப்படி அந்த தரிசனம் பண்ணினாலே அந்த பாதத்தை குடிச்சாலே நமக்கு பிறவி போயிடுறது, பாவம் போயிடுறது, கலி போயிடுறது அப்படின்தான் சொல்லுவோம். அது மருந்து தனி மருந்து அம்பலத்தை அந்த சிதம்பரத்தோட அந்த நடராஜாவோட பெருமை இனிமே எத்தனை மகான்கள் ஞான சம்பந்தரா இருக்கட்டும், இன்னும் வேதமா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் போட்டி போட்டுன்னு தான் கொட்டி ஜெயித்திருக்காங்க. அது அத்தனையும் எடுத்து கோர்த்து பார்த்தாலே மலப்பா வேறுபட்ட ஊரா நாம பார்க்கிற சிதம்பரம். நாம என்னடான்னா ரொம்ப சர்வசாதாரணமா இப்போ ரயில இறங்கி ஆட்டோவை பிடிச்சி காரை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்து வரவேன்னு சொல்லலாம், ஒரே டர்க்கியா இருக்கு சார், அது சரியில்லை, கிடைக்கல, காப்பி சரியில்லை, டீ சரியில்லை, எதையோ பார்த்து அப்படின்னா எவ்வளவு பாவம் இருக்கணும் உங்கள்கிட்ட. நம்ம போனாலும் எதை பார்க்கணுமோ எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரியாது, வேண்டாம் தெரியுதுன்னா அப்படி பண்ணிடுவோம். அப்படி போகக்கூடாது. அது போனாலும் இப்படி போய் ஒரு தரம் பார்த்தாலும் பார்த்ததுதான், அவ்வளவுதான் போதும். இதை பார்க்கணும் கூட இல்லையா, இப்படி மனசுல நினைச்சு மனக்கண்ணுல பார்த்தா கூட போகும். அதுல சொல்ற ஒரு மகான் சொல்ற அது மருந்து தனி மருந்து அம்பலத்தை மருந்து, இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனியா அப்படிங்கிற அருமையான மெடிசன், ஸ்பெஷல் மெடிசன், தனி மெடிசன். அது என்ன? அது ஆடி காலத்துக்கு அதுதான். அந்த மருந்து எப்பேற்பட்ட மருந்து? இனிமே ஜென்மாவே இல்லாத பண்ணிவிடும், ஒரேடியா ஒழிச்சு கட்டிவிடும் அத்தனை பாவத்தையும் எல்லாத்தையும். நீ இன்னும் பிறந்தா தானே இனிமே இந்த தலைவலி வந்தது, கால்வலி வந்தது, கைவலி வந்தது, டயபிட்டிஸ் வந்து, சுகர் வந்து அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் போகணும்னா ஒன்னே ஒன்று, இந்த உடம்பே இல்லாத பண்ணிவிட்டாக்க அப்புறம் நீ ஒன்றும் வராது இல்லையோ. அந்த உடம்பு வருதுன்னா நான் வச்சு வரணும் வருதேன், பண்ணின பாவம் வருது, புண்ணியா புண்ணிய பலப்பிரதம் வந்துடுது. அப்போ அந்த புண்ணியா புண்ணியத்தை ஒழிச்சு விட்டுது. இந்த பிறவிக்கு வேதா இருக்கிற அதற்கதே வழி. அதுக்கு என்ன பண்ணுங்க, இதை தூக்கி உள்ளவை, இந்த ஆடியை பாதத்தை தூக்கி உள்ள வச்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மருந்து என்ன பண்ணாங்க, அதுலேயே ரொம்ப ரேர் மெடிசின். இந்த மெடிசினை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி எல்லாருக்கும் ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்னா கிடைக்க மாட்டேங்கிறது, ரொம்ப லேசில் கிடைக்க மாட்டேங்கிறது, ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கு. அந்த மருந்தான முழுக்க இருக்காங்க, ஏன்னா இப்போ இருக்கிறதே பாதிதான் இருக்கான் அப்படிங்கிறது. என்ன பார்வதி என்ற ஒரு சீமாட்டி அதை பாதியை நோக்கி விட்டு அடுக்கணும். ஒரு அம்மாவதியை
அவ என்ன பண்ணாங்க, வந்தார் இப்பேற்பட்ட மருந்தானார், பாதி அப்படியே பண்ணிட்டார். ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற சொல்றாரு, அதெல்லாம் பரமேஸ்வரன் முழுக்க இருந்தா அதனால தனி மருந்து. அந்த பரமேஸ்வரன் முழுக்க இருக்க விடாத என்ன பண்ணாங்க, இவ வந்து பாதி எடுத்து விட்டாளாம். ஸோ அதனால அவ பாதி சாப்பிட்டா, மீதி பாதி தான் இருக்கு. அதைத்தான் நம்ம எல்லாரும் கூகுள் போட்டு எடுத்துக்கிறோம். அதனால எத்தனை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், எவ்வளவு சீக்கிரம் ஓடுறதோ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும். அப்புறம் மீதி எல்லாரும் இந்த பாதியும் சாப்பிட்டா நீங்க மருந்தே இல்லாத ஆயுசு மக்களும் வியாதியோட கிடக்க வேண்டியதான், வழியே இல்லை, அப்புறம் கிடந்தே இருக்கு அப்படின்னு அவர் பாடுறார். இப்படி அந்த சிதம்பரத்தையும் இந்த நடராஜத்தையும் போட்டி போட்டு தான் ஒருத்தர் பாடுறார். அதுக்கெல்லாம் காரணம் ஞான சம்பந்தர் மாதிரி மகான்கள்லாம் அதெல்லாம் இப்படி தேவாரத்தை மங்களாசாசனம் பண்ணிக்கிறது. அவர் அப்படி பாடுறார். அப்படி இன்னும் பல தேவாரம் பல பதிகங்கள் பாடியிருக்கு ஞான சம்பந்த பெருமாள் இந்த சிதம்பரத்துல. இன்னொரு தேவார மும்மூர்த்திகள் ஒருவரான அப்பர் சுவாமிகள், அவர் என்ன பண்றாங்க, எல்லாமே என்ன பண்றோம், எல்லா மகான்களும் இந்த போதிய இந்த ஜென்மா எடுத்ததுனாலே அவ்வளோ கஷ்டத்துக்கு போகும்போது நீ குழப்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அத்தனை பேரும் ஒன்னா முணுமுணுத்துக்கிறோம், அறுத்துக்கிறோம், போர் எடுத்தது போருமே பிறக்கவே வேண்டாம் பிறகு இல்லாத நிலையிற்கு தான் இருக்கிறோம். ஆனா இவர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் கிடக்காத எல்லாரும் ஆசீர்வாதம், எல்லாரும் வரக்கூடாதுன்னா அப்புறம் நீ என்னதான் பண்ணுங்க, உலகத்தில் பிரபஞ்சத்தை எப்படி எல்லாம் பண்றது, சிருஷ்டி ஸ்திதி லயம் திருவோதாம் அனுகிரகம் பஞ்சகத்திலாம் நீ எப்படி லீலை எல்லாம் பண்றது. அதனால உனக்கு அதுக்கும் சில ஆள்லாம் வேணும் இல்லையா, அதனால நான் உன்னை வந்தாக்க பிறக்க வேண்டாம்லாம் கேட்க மாட்டேன். எல்லாரும் உனக்கு திருப்பி இதே ஒரே அப்ளிகேஷன் தான், உனக்கும் போர் அடிச்சிருக்கும். அதனால நான் சொன்னேன் பிறக்கிறதுக்கு ரெடியா, தாராளமா என்ன பிறக்க வச்சுக்கணும், என்னன்னா படிக்கணும், உங்களுக்கு இதை பாரு என்ன தைரியத்தில் எப்படி பிறக்க வேண்டாம் எல்லாரும் கேட்கறது. இவர் ஏன் கேட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நடராஜன் நான் பிறக்கிறதுக்கு ரெடி, எத்தனை தடவை வேணா பிறக்கிறதுக்கு ரெடி, எத்தனை நாள் வேணா இருக்கிறதுக்கு ரெடி, ஆனால் ஒன்லி ஒன் கண்டிஷன் என்னங்க, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வளர்ந்தார்கள். நீ என்ன ஜென்மா வேணா மனுஷ ஜென்மாதான் வளர்க்கிறது இல்லை, புல்லாய் கல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்குளாய் வரை என்ன வேணா போடும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்ன, எந்த ஜென்மா எடுத்தாலும் உன்னோட திருவடியை மட்டும் மறக்காத ஒரு வரத்தை கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீ எத்தனை நாள் பிறக்க வச்சான்னு இறக்க வச்சான்னு எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றது. இது சிதம்பரத்துல நடராஜன் என்ன சொல்றாங்க, நான் பிறக்கிறதுக்கு ரெடி, என்னென்ன ஒன்னே ஒன்று, இது தரிசனம் மட்டும் கண்ணில இருந்துட்டே இருக்கும்னா எத்தனை நாள் வேணா பிறக்க ரெடி, எவ்வளவு வேணா பிறக்கிறது. அது என்னென்ன, புனித்த உருவமும் ஓகை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்தில். இப்படி ஒரு நடராஜா தரிசனம் கிடைக்கும், அருள்கிரா தரிசனம் கிடைக்கும், சிதம்பர வாசம் கிடைக்கும்னா எவனாலும் போய் இந்த பூமியில பிறக்காதுன்னு ஆசிரியர் தான் சொல்லும், வெட்டிக்காரையாலும் சொல்லுவாடும். அதனால எனக்கு ப்ளீஸ் உடை மனித பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்தை. இது மாநிலம்ங்கிறோம், நானிலம்னு வேறு, நல்ல நிலம். ஏங்க அங்கெல்லாம் இப்படி இல்லை, அதுக்கு சிந்தரலாம். ஆழ்வார் சொல்றாரு, இச்சுவை தவிர யாம் போய் இந்திர லோகமான என்னையா இருக்கு, இந்த லோகத்திலையும் தேவலோகத்திலே சொல்றது. எனக்கு சீரகத்துக்கு வீடு உண்டா, சீரகவாசத்துக்கு வீடு உண்டா அப்படின்னு அவர் சொல்லி விரும்பப்படுறாரு இல்லையா, அதே போலதான் இங்கேயும் ஒரு சொல்லும். அதனால அவனோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ற அந்த தரிசனம்னா ஏதோ போனேன் டூரிஸ்டோட காரில் இறங்கி போயிட்டு அழகான இடத்துல போட்டு ஓடி வரலையாம். அப்படியே அணுவா அந்த நடராஜாவை பாதாதி கேசாதி பாதம் அப்படியே முழுக்கி ரசிக்கிற நம்மாழ்வார் சொல்றாரு. திருக்காக்கரை அப்படின்னு ஒரு கேட்கிறோம்,
அந்த தெற்கான்கரை பெருமாளை செவிக்கணும்னு இவன் நினைச்சுட்டாராம். அவ்வளவு அழகா இருக்கான், அவனோட சௌந்தரியம். சுந்தர சாதாரண அழகா சௌந்தர ராஜன்னா, அழகுக்கெல்லாம் தலைவன்னா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நாம பார்க்கறவங்களே அப்படி பதச்சு முழுங்கணும் போல இருக்குங்க. அப்படி ஒரு ஆசை இருக்கும் நம்ம அந்த பெருமாளுக்கு பார்த்து அப்படியே பாதிக்கொண்டிழுக்குவன்கான் அப்படின்னு பார்த்த விட்டு இப்படி அடுத்து ஒரு வேலை மிச்சம் மீதி இருக்காது, மொத்த கழிச்சு முழுங்கிட வேண்டாது அப்படின்னு இவர் போறாராம். அங்க போறப்பறம் தான் தெரிஞ்சது, அடப்பாவி எனக்கு மேல திருடனா இருக்கானோ என்னென்ன, நான் இங்கேருந்து போய் அவனை பார்த்து முழுக்க ஒத்தருக்க வைக்காத நானே எல்லாத்தையும் முழுங்கிடணுமாக்கும்னு நினைச்சு நான் அங்க போனேன். அப்புறம் தான் தெரியுது பாதிப்பு என்னை முழுங்கிட்டான், அவன் முன்னால என்ன முழுங்கிட்டான். நான் அவனை முழுகி எப்போ விடணும்னு நினைச்சிட்டு போனா அதுக்கு முன்னால அவன் என்ன முழுங்கிட்டான், நான் என்ன முழுகிறதுக்கு நான் இல்லைங்க. எப்படி என்ன ஒரு பாவம், எப்படி இந்த வார்த்தைகள் பதப்பிரயோகம் பண்ணிட்டார், கற்பனையோட கண்டிப்பாக தோணாது. அது போல இங்க என்ன பண்றாரு ரப்பர் சுவாமி, புனித்த பொருளும் என்னையா எந்த பியூட்டி பார்லருக்கு இவன் பண்ணிட்டு வந்தான்னு தெரியல, அப்படி வில் மாதிரி அந்த பூர்வம் கோவை சிறுபாயில் குமிழ் சிரிப்பு அப்படின்னு பல காமிச்சு பயங்கர சிரிப்பெல்லாம் இல்லை. எப்படி இல்லை, அந்த சிரிப்பை பார்த்தா அந்த நடராஜாவோட ஒரு விக்கிரகத்துல பார்த்தாலே இவ்வளவு அழகா இருக்கு. என்ன யாரோ ஒரு சிற்பி ஏதோ பண்ணினது தானே, அதை பார்க்கறதையும் அந்த ஸ்மைல்னா இனிமே எப்பேற்பட்ட உலக அழகிகளாலையும் அவ்வளவு அழகா போஸ் கொடுத்து சிரிக்க முடியாது. அப்படி ஒரு குமிழ் சிரிப்பு போயிடுச்சு. பனித்த சடையில் பவழம்போல், பனித்த சடையில் பவழம்போல் மேனியில் பால் கிடைக்கும். அந்த சடை எப்படி இருக்குங்க, இவனோட சரீரம் செந்தழல் திருமேனி அப்படிங்கிற மாணிக்கவாசர் எப்படிங்க, அப்படி ஜொலிக்கிற திருமேனி சாரு எப்படிங்க ஜம்மு சிலையிலே ஜம்மு இருக்க அப்படின்னா நாமளே சொல்றோம். அப்படி இருக்காங்க. அதுல என்னென்ன இன்னும் அழகா பவுடர் போட்டு மேக்கப் பண்ணிட்டா, இவர் ஏற்கனவே பேரா இருக்கு காம்ப்ளெக்ஷன், அதுக்கு இன்னும் அலங்காரம் வேற பண்ணிட்டா எப்படி இருக்குங்க. அப்படி பண்ணிட்டா என்ன, பவழம் போல் மேனியில் பால் வெந்நீர் விபூதி. அந்த பால் வெந்நீர் அப்படின்னா பெரியவா விபூதி இருக்கிற அழகா பார்த்தா தெரியும். இந்த பதப்பிரயோகம்லாம் 100% பர்ஃபெக்ட். பெரியவாளோட அந்த சரீரம் அப்படிங்கிறது இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கலரா இருக்கு. அது என்ன பிங்கோ அது என்ன ரோஸோ தெரியாது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆயுசு முழுக்க நடந்த கால். நாமளாக என்னென்ன 10 நாளைக்கு ஷூ போட்டுக்கிறேன்னா காலில் அங்கங்க பாடமா வச்சு அந்த காலம் பார்க்க சகிக்கல. இவர் ஒரு மரக்கடை செல்வி போட்டு மழை இல்லை, வெயில் இல்லை, பனி இல்லை, காடு இல்லை, மேடு இல்லைன்னு காலங்காலமா நடந்த அந்த காலம் எப்படி இருக்குங்க. 100 வயசுக்கு கூட இவரோட பாதம் எப்படி இருந்ததுங்க, பிறந்த குழந்தையோட பாதம் மாதிரி இருக்கும், பச்சை குழந்தை பாதம் மாதிரி. அப்படி ஒரு 2 பாதத்துல ஒரு போட்டோ இருக்கே, இந்த பாருங்க, இந்த போட்டோலயே இவ்வளவு அழகா இருக்குன்னா நேரம் எப்படி இருந்திருக்கும். ஒரு மாசம் இருக்காது, ஒரு வரு இருக்காது, ஒரு கீரல் இருக்காது, ஒரு வெடிப்பு இருக்காது. அப்படியே மொழு 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 மாணிக்கவாசர் சொல்லலை. ஐயோ இந்த பாதத்தை பார்த்தா அப்படியே கூட கூடயா பூவை கொட்டி பூஜை பண்ணோம்னா ஆசையா இருக்கு. ஆனா அந்த பாதத்தை பார்த்தாக்க பயமா இருக்கு. ஐயோ இத்தனை போய் போட்டா அந்த பாதம் தண்ணி போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒரு பூ எடுத்து தூக்கி போடுறது கூட அதுல போடுறது கூட யோஜனையா இருக்கு. அப்படி ஒரு மென்மலர் பாதம், பூஷம் மலர் பாதம் அப்படிங்கிறது. அப்படியே பூசல் அந்த பக்கத்துல ஒரு புஷ்பத்தை தூக்கி போடணும்னா ஐயோ அதுக்கு எதாவது ஃப்ராக்சர் ஆகிடுமோ, எதாவது ஆயிடுமோன்னு தண்ணி விடுமோன்னு பயமா இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு மென்மலர் பாதம் உண்டாகுற அந்த மென்மலர் பாதம் அப்படியும் பெரியவா பாதம். அது வீடு இருக்கிறதே என்னன்னா முதல்ல தூளமா எடுத்து உடம்பு முழுக்க பூசிப்பா, பவுடர் பூசிக்கிறப்ப உச்சநிலையிலே உள்ளங்கால் வரைக்கும் அப்படி பூசி வந்து அதுக்கப்புறம் குழைச்சி அப்படி திருப்புன்றமா போட்டு நின்னா மாடாத அழகு. இனிமே கண்ணுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு பார்க்கக்கூடாது.
அப்படி ஒரு அழகா அதைத்தான் நீங்க சொல்றது. பழம்போல் மேதியில் பால் வெந்நீரும் அப்படின்னு அந்த பாதத்தை தூக்கிட்டு இருக்கிற அழகு எப்படி இருக்குது. அது என்னதான் ஒரு போஸோ என்னதான் ஸ்டைலோ தெரியுது. ஒத்ததால அப்படி தூக்கி ஒரு நடிகர் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் நான் பெற்றார். அப்படி அந்த பாத தரிசனம், அந்த பூர்வ தரிசனம், அந்த திவ்ய மக்கள் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா தாராளமா நான் புறத்த ரெடி. எனக்கு கூட ஜென்மா கொடு, சௌக்கியமா போய் ஜென்மத்தை விட வாங்கிட்டு இருக்கேன். நித்திய தரிசனம் பண்ணுறது என்ன, அதுக்கு மேலே என்ன இருக்கு? உங்க கைலாசத்துல வேகத்தை மோட்சத்தை இது போதும் அப்படின்னு அவர் அனுபவிக்கிற நடராஜர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கவே வேண்டாம். அவர் சொல்லி சொல்லி மாட்டார். என்ன பேரின்பம் பேரின்பம் என்ன சொன்னாங்க, எதுக்கு பேரின்பம் தனியா சொல்லணும். பேரின்பம் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்னு அவளுக்கு என்னத்தை சொல்றது. சக்கரை திரிக்கும் திரிக்குன்னு வயநாத சொல்லி உபன்யாசம் பண்ணினா அவள் கேட்டால் எத்தனை நாள் கேட்டால் தெரிய போகுதுன்னு விழுத்துன்னு வந்து நாக்கில் வித்து சக்கரையை கலையினாலும் தெரியும். அதை போல பேரின்பம் பேரின்பம்னு என்னென்ன அவளை ஒரு தூரம் அடிச்சுட்டு வந்து சிதம்பரத்தில் நிறுத்தி காமிச்சா தெரியும். அதுக்கப்புறம் அவா பாட ஆரம்பிச்சுடுவா, அவா உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுடுவா பேரின்பம் பற்றி. அப்படி ஒரு மாணிக்க வாசகர்லாம் கேட்கவே வேண்டாம். அந்த நடராஜ ஸ்வரூபத்தை பார்த்து 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 அப்படி ஆனந்தப்பட்டதோட என்னென்ன அப்படியே பட்டு 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 அதோடய கரைஞ்சு போயிட்டார். அப்படியே உருவி எடுத்து சார் உருக்கி விட்டார் சார் அப்படின்னா இவருக்கு தான் போதும். ஒருவே உருவி விட்டார் தெளிவாகவே பிசிக்கலாகவே. அப்படி எல்லாரும் சேர்ந்து மகான்கள் அத்தனை பேரும் காரைக்கால் அம்மையார், அந்த அம்மையார் சொல்ற என்னென்ன இனிமே ஆறு காணவல்ல அப்படிங்கிற இனிமே எவனால் பார்க்க முடியாது பரமேஸ்வரன் ஒரு வேளாலே பார்க்க முடியாது அப்படிங்கிறது. ஏன் நான் ஒரு மாயம் பண்ணிட்டேன், என்ன பண்ணாங்க ஒரு தாழத்துல அடைச்சி வச்சுட்டான். ஒரு மாயம் பண்ணி மந்திரம் பண்ணி நான் ஒரு தாயத்துக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டேன். அதனால இனிமே ஒரு வேலை பார்க்க முடியாது. என்னங்க என்னோட மனசு தாழத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டான். மாயத்தால் மறைத்து வைத்தோம் அப்படின்னு என்னன்னு நான் ஒரு மாயாஜாலம் பண்ணி தூக்கி உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். இனிமே எனக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டேன், இந்த தாழத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டேன். இனிமே ஒரு வேலை யார் காணவில்ல, ஒரு வேளான்னு பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இந்தமா அப்படி எல்லோரும் அந்த ஆனந்தத்தை பூர்த்தி கொண்டு வர்ணிக்கிற கஷேத்திரமா கோவில் அப்படிங்கிற சிதம்பரம். அதெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல தலையாய ஆகாச கஷேத்திரம். அந்த சிதம்பரம் ஹார்ட் இதயஸ்தான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ காலம் கரிகாலமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஹார்ட் இருக்கு, ஆனா சரியாதான் இல்லை. யாரை பார்த்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம். 100க்கு 90 பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதை போல இந்த விராட் புருஷனோட இந்த ஹிருதயஸ்தானான சிதம்பரத்துக்கும் பல ப்ராப்ளம். எல்லாம் கரியை வாராம செக்கா இருந்த காலம் போய் அப்புறம் கரியே அங்கேயே குடியிருக்கிறாப்புலாம் வந்துடுறாப்புல எல்லாம் இருந்தது ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் வந்தோடனே. அதுக்காக என்னன்னா நமக்கு இப்போ ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே பைபாஸ் பண்றாப்புல இல்லை பேஸ் மேக்கர் வைக்கிறோம். இந்த ஒரிஜினல் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஏதாவது கரியோட போடாமல் வந்ததுன்னா அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக பெரியவா என்ன பண்ணாங்க, இன்னொரு பைபாஸ் மாதிரி இன்னொரு ஹார்ட் ஒரு சிதம்பரத்தை கிரியேட் பண்ணியா எங்க சதாராங்கிற இடத்துல உத்தர சிதம்பரம் அப்படின்னு முழுக்க முழுக்க பெரியவாளோட கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்ன ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணி அந்த உத்தர சிதம்பரத்தில் நடராஜா அப்படின்னு, அதாவது இங்கே கொஞ்சம் முன்னே இருந்தா கூட அது பார்த்துக்கும், இல்லை அது மேக்கப் பண்ணிக்கும். அப்படி இது சரியில்லைன்னா அது பார்த்துக்கும், அது சரியில்லைன்னா இது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாப்புல ஒரு பெரிய உபகாரமா பண்ணியிருக்கா அந்த உத்தர சிதம்பரம். அந்த உத்தர சிதம்பரம் இங்கே தட்சிணத்துல எப்படி சிதம்பரம் இருக்கும் இதோட அப்படியே ஒரு ரெப்ளிகா அப்படின்னு சொன்னா அங்கேயும் இருக்கு.
அதனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெரியவாளோட கிருபையினால நமக்கு ஆற்றுக்கு பிராபலமே வராதுன்னு தெரியும். ஒன்றுக்கு ரெண்டா இருக்கு. அந்த சிதம்பரத்தை நாம் அவசியம் தரிசனம் பண்ணணும். நாம அதை இந்த பெருமையை தெரிஞ்சு தரிசனம் பண்ணினா, இப்போ போய் சிதம்பரத்தை பார்த்தாலும் நடராஜாவை பார்த்தா அதோட இம்பாக்ட் தனி. அதுக்காக தான் இவெல்லாம் பாடினான். இவன் திருமுறையில திருப்பி திருப்பி இவாவே மங்களாசாசனம் பண்ணினது பாடினது எதுக்கு அப்படின்னா, நாம பார்த்துட்டு டூரிஸ்ட் போனா கூட பார்க்கல, அவ பார்த்து பாருங்க இப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியவா சொல்றான். அப்படி நாம சிதம்பர தரிசனம் பண்ணுவோம். அப்படி மனக்கடனாலும் அதில் பண்ணிட்டோம்னா இது என்ன பண்ணணும், எதுக்கோ ஒரு நாளே போய் வேணா சிதம்பரத்தில் பண்ணலாம், எப்போதும் சதா பண்ணணும்னா இந்த ஸ்மரணை மனசுக்குள்ளேயே இருந்துதான் போதும். அப்படி ஆகாச கஷேத்திரமான சிதம்பரம். பிருத்திவி கஷேத்திரம் அப்படிங்கிற மண்ணுன்னு சொன்ன இந்த பிருத்திவி கஷேத்திரம் காஞ்சிபுரம். இந்த காஞ்சியோட பெருமை மூவரும் தேவாரத்துல பாடத்தே. காஞ்சிபுரத்துக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்துல சைவமா இருக்கட்டும், வைஷ்ணவமா இருக்கட்டும், சாப்தமா இருக்கட்டும், கணாமித்தியமா இருக்கட்டும், கௌமாரமா இருக்கட்டும், இப்படி ஷண்மதத்துல பஞ்சாயனம்னு சொல்லக்கூடிய பஞ்சாயனத்துல எதுவா இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரு முக்கியமான ஸ்தலமா இருக்கிறது காஞ்சிபுரம். சாப்தர்களுக்கு காமாட்சி அப்படிங்கிறது அம்பாளோட ராஜதானியா மகாத்திருப்புர சுந்தரியா இருக்கிற இடம். வைஷ்ணவர்களுக்கு பெருமாள் கோவில் அப்படின்னாலே வைஷ்ணவர் பாஷையில காஞ்சிபுரம். பெரியவா சொல்றா, வைஷ்ணவனா இருந்தா நல்ல வைஷ்ணவனா இருந்தா காஞ்சிபுரம் போனேன்னு சொன்னாக்க அவளுக்கு மட்டம், அதாவது இவனுக்கு விஷயம் தெரியாதவன்னு அர்த்தம். பெருமாள் கோவில் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன்னு அர்த்தம். அது மாதிரி கோவில் பெரிய கோவில் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன்னு அர்த்தம். அப்படி வைஷ்ணவர்களுக்கு அப்படி பெருமாள் கோவில்னாலே வரதராஜா இருக்கிற இந்த அத்திகிரியான காஞ்சிபுரம். சைவர்களுக்கு ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதமே மாமரமா இருக்கு, விருட்சமா இருக்கு. அதுக்கடியில இந்த ஏகாம்பரேஸ்வரருக்கு பிருத்திவி லிங்கம் அப்படின்னு அம்பாளை கையால பிடிச்சு வச்சது. கம்பாங்கிற நதிக்கரையில அம்பாள் தன்னோட கையால அந்த மண்ணை எடுத்து உழைச்சு பிடிச்சு வச்சுதான் ஏகாம்பரேஸ்வரர். அந்த ஏகாம்பரத்தை பார்த்து அப்படின்லாம் பார்த்து இவர் சுந்தரமூர்த்தி சுவாமி பரியாசம் பண்றார். பரமேஸ்வரன் பிக்ஷாடனா என்ன பண்ற, கையில கப்பரை தூக்கிட்டு போறாரு, இவரோட நிறுத்தவா பிக்ஷை எடுத்து போறாரு. அதை சொல்ற, உனக்கு ஏன் தள்ள எடுத்து, நீ ஏன் கப்பரை தூக்கிட்டு போற, ஏன் அப்படின்னா ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் படி எடுக்கிற அன்னபூர்ணேஸ்வரன் கொண்டாட்டி இப்படி அத்தனை பேருக்கு சோறு போடுற அன்னபூமி உன் கொண்டாட்டி எடுத்து உனக்கு ஒரு சோறு போட மாட்டாடா, நீ எதுக்கு அப்படி கையில் தூக்கி நடையிறங்க. வாரிலும் கடல் வாழ்நெடுங்கன் மலைமகள் மது இன்ப கொங்கை அப்படி தாரிலும் கடல் தைய நல்லாள் உலகம் பொய்ய. எல்லாருக்கும் உலகத்துல எல்லாரும் காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் பிச்சை போடுற அன்னபூர்ணியா உன் கொண்டாட்டி எடுத்து ஊரிலும் பிச்சை கொள்வதென்மே உலகாந்தன் கலியுடியிலே, நீ எங்க அப்படி போய் தூக்கிட்டு போற அப்படின்னு அவர் பரியாசம் பண்றாரு. அப்படி இந்த காஞ்சிபுரத்துல இந்த ஏகாம்பரம் பிருத்திவிலிங்கம் இன்னும் பல சிவக்ஷேத்திரம் அங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுதான் மூவர்களாலையும் பாடல்கின்ற ஸ்தலம். அதுல ஓத ஒரு ஈஸ்வரர் அப்படின்னு திருநீர் தடி அப்படின்னு பேர். மேல்நாடு மேற்குனா மேல் திசை மேல்நாடு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த காஞ்சிபுரத்துல மேற்கு திக்கில் இருக்கிற ஸ்தலம் திருநீர் தடின்னு பேரு. அந்த ஊர்ல இருக்கிற அங்க என்ன அப்படின்னா சுவாமி இருக்க மேற்தடிநாதர் அப்படின்னு பேரு. அங்க முன்னால விஷ்ணு பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு இருக்க. அந்த கேத்திரத்துக்கு ஞான சம்பந்தர் போய் தரிசனம் பண்ணி என்ன பண்ண, இங்கேருந்து நின்று பாட்டு பாடின தேவாரம் பண்ண இந்த திருவேற்கலிநாதர். இந்த ஞான சம்பந்தரோட தேவாரத்தை கேட்டோன்னு என்ன ஆயிடுச்சுங்க, விஷ்ணு அப்படியே உருகி போயிட்டார். அதனால அவர் பேரு ஓத உருகீஸ்வரர்னு பேரு. இது பாட இந்த தமிழ் மொழியான இந்த தேவாரத்தை ஓதினத்துல கேட்டு
இப்படி ஒரு பாட்டா இப்படி ஒரு பிரபுவா அப்படின்னு ஒருங்கிட்டாராம். அதனால இப்ப என்ன இருக்கும் அந்த திருவேண்டியில சிவன் முன்னால விஷ்ணு முழு உருவமா இருந்து வெறும் கால் மட்டும்தான் இருக்கும். கால் வரைக்கும் ஒருகி போயிருக்கு, பாதம் மட்டும் மிஞ்சி இருக்காது. சுவாமிக்கு பேரு ஓத ஒருகீஸ்வரர் பேர். இப்படி அபூர்வமான பல க்ஷேத்திரங்கள் நிரம்பினதுதான் காஞ்சிபுரம். அது பிருத்திவி க்ஷேத்திரம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த பிருத்திவி தானே இருக்கிறது, அதுதான் மூலமா இருக்கிறதுனால அந்த பிருத்திவி க்ஷேத்திரம். அடுத்தது அப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நீரா இருக்கிற க்ஷேத்திரம் தான் திருவானைக்கான் அப்படிங்கிறது. கஜாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. எல்லாருக்கும் பிரசித்தமா திருவரங்கம் திருவரங்கம்னு ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது இந்த ரங்கநாதர் அப்புறம் வந்தவர் தான், ராமாவதாரத்துக்கு அப்புறம் வந்தவர் தான். அதுக்கு முன்னாலேயே அந்த தீவுல இருக்கிறவர் யாருன்னா ஜம்புகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய இந்த அப்புலிங்கமான ஜம்புகேஸ்வரர் தான், அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் தான் அந்த ஸ்ரீரங்கம் தீவுல ஆதியில இருக்கிறார். அதுக்கப்புறம் ராமாவதாரத்துக்கு அப்புறம் தான் ரங்கநாதர் வந்தார். ஆனா அப்புறம் என்ன, இவர் வந்தோம்னா இவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அதுதான் மாயோட விசேஷம். அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் முழுங்கிடும், முழுங்கி தான் மட்டும் நடுவோம் காமிச்சிடும். அப்படி ஒரு க்ஷேத்திரம் விஜயாரண்ய க்ஷேத்திரம். அந்த திருவானைக்காவல்ல ஆனைக்கா ஐயனை பார்த்து மூவர்கள் அப்படி ஒருதான் அந்த தேவாரத்தெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு பதியத்தையும் எடுத்து பார்த்தா அப்படி ஒரு அபூர்வமா இருக்கு, அப்படி ஒரு அபூர்வமா இருக்கு. அப்படி அப்பு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரா பகவான் இருக்கிறது அந்த திருவானைக்காவல்ல. நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜோ மகிமா இருக்கிறது தான் திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி ஸ்வரூபமா பரமேஸ்வரன் இருக்கிறது அண்ணாமலை. சார் அண்ணாமலையார் எப்படின்னு அண்ணாமலையார ஸ்மரணா அருணாச்சலம் அப்படின்னு அந்த திருவண்ணாமலை நினைச்சாலே மோட்சம். அதுல போய் ஒவ்வொரும் பரிகத்தினால மங்களாசாசனம் பண்றார். அதுக்கப்புறம் வாயு ஸ்வரூபமா இருக்குதா காளஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அதுல வாயு ஸ்வரூபமா பகவான் இருக்கான். அதுல போய் மும்மூர்த்திகள் அந்த காளஹஸ்தீஸ்வரர் அப்பா ஞான பிரசூனாம்பிகை அப்படின்னு உபனிஷத்துல எல்லாமே வந்திருக்கிற ஒரு க்ஷேத்திரம் இந்த காளஹஸ்தி. அதாவது இந்திரனுக்கு உபதேசம் பண்றதுக்கு அம்பாள் உமா ஹைமவதியா வந்தா அப்படின்னு வேதத்துல வருது, உபனிஷத்துல வருது. அது எங்க இந்த இடம் ஞான பிரசூனாம்பிகை அப்படின்னா பூங்கோதை அப்படின்னு பூங்கொத்துன்னு அர்த்தம். பிரசூனாம்பிகான்னா அது என்னென்ன ஞான பூங்கோதை. இது சாதாரண வாழற கோவில வாடாமலான ஞானமயமா இருக்கிற உமாவா வந்து இந்திரனுக்கு ஞானோபதேசம் பண்ணின க்ஷேத்திரம் அப்படிங்கிறது அதுக்கு பேரு. இப்படி பஞ்சபூதங்கள் பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறது பஞ்சபூத ஸ்தலமா. சிதம்பரத்துல ஆகாசஸ்வரூபமா, காஞ்சிபுரத்துல மண்ணுன்னு சொல்லக்கூடிய பிருத்திவியாகும், திருவானைக்காவல அப்புன்னு சொல்ல நீராகும், திருவண்ணாமலையில நெருப்புன்னு சொல்லக்கூடிய தேஜோமயமாகும், காளஹஸ்தியில வாயுஸ்வரூபம் ஈஸ்வரன் இருந்திருக்கு. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் இந்த திருமலையில ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இதுதான் உயிர் பாடி எல்லாம் பிசிக்கல் ஃபார்மா இருக்கட்டும் இல்லை ஸ்தூலமாக இருந்தாலும் சரி சூக்ஷ்மமாக இருந்தாலும் சரின்னு சொல்லி அந்த பஞ்சபூத ஸ்தலங்களையும் நாம் மனசுல தியானம் பண்ணி இந்த மூவர் பாடின தேவாரத்தையும் அந்தந்த ஸ்தலங்களுக்கு உண்டான பாடல்களை நாமும் பாராயணம் பண்ணி இவர்கள் என்ன பாவத்தோட பாவிச்சு பார்த்தாலும் அதே பாவத்தோட நாமும் தரிசனம் பண்ணி பலனடையணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இன்னும் சில முக்கியமான பாடல்கிற ஸ்தலங்களை நாளைக்கு சத்சங்கத்தில் பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ.
வணக்கம்.